Praise the Lord. ஓகே, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கிற இறை வார்த்தை ரோமர் 11வது அதிகாரம் 33, 34 இறை வார்த்தை. ரோமர் 11 இறை வார்த்தை 33, 34. ரோமர் 11 ரீட் 33, 30. பண்ணுமா பிரதர்? நானே படிச்சிடறேன் சார். ஓகே. புனித பவுல் கடவுளை குறித்து ஆச்சரியப்பட்டு, அவருடைய ஞானத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு எழுதுகிற வார்த்தை இது. கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை, அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் கடவுளின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? ஸோ கடவுளுடைய கடவுளுடைய மனதை மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கடவுளுடைய ஞானத்தை குறித்து இந்த இடத்துல சொல்றார். அதே போல மீகா 4வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. மீகா 4:12. ஆனால் அவர்கள் ஆண்டவரின் எண்ணங்களை அறியவில்லை, அவரது திட்டத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. இஸ்ரேல் மக்களை குறித்து சொல்லும் போது மீகா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அவர்கள் ஆண்டவரின் எண்ணங்களை அறியவில்லை, அவரது திட்டத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. அதனால என்ன பண்றாங்க? தப்பு பண்றாங்க. நமக்கு ஆண்டவருடைய எண்ணம் என்னன்னு, ஆண்டவர் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஆண்டவருடைய மனதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? புனித பவுல் சொல்றாரு, ஆண்டவருடைய மனதை கண்டுபிடிப்பவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடவுள் இஸ்ரேல் மக்களை பார்த்து என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி மூலமாக? அவர்கள் ஆண்டவருடைய எண்ணத்தை அறிந்து கொள்ளவில்லை, இல்லையா? அவருடைய திட்டங்களை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றார். அப்ப இதை குறைய சொல்றாரா இல்ல பாராட்டி சொல்றாரா? ஹலோ, மைக் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். பாராட்டி சொல்லு. பாராட்டி சொல்றாரா? அறிந்து கொள்ளவில்லைன்னு வேதனையோடு சொல்றாரு. வேதனையோடு சொல்றாரு, கடவுளுடைய எண்ணங்கள் உனக்கு புரியலப்பா, கடவுளுடைய திட்டத்தை புரியாம நீங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க செய்யற தப்புக்கு முக்கியமான காரணம் கடவுளுடைய எண்ணத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை, கடவுளுடைய திட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இப்போ பைபிள் இன்னொரு இடத்துல இருக்கு, கடவுளுடைய எண்ணம் நம்முடைய எண்ணம் போல் அல்ல, அவருடைய எண்ணம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குதோ, விண்ணகம் மன்னகத்தோட எவ்வளவு உயர்வா இருக்குதோ, கடவுளுடைய எண்ணம் அவ்வளவு உயர்வானது, மிக பெரியது அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு பக்கம் கடவுளுடைய எண்ணத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாதுங்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கத்துல கடவுள் எண்ணத்தை நீங்க புரிந்து கொள்ளலையே அப்படின்னு ஆண்டவரே கஷ்டப்படுறார். Praise the Lord. Hallelujah. ரோமர் 8வது அதிகாரம் 27வது இறை வார்த்தை. ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் நம்ம டிஸ்கஷன் போலாம். ரோமர் 8வது அதிகாரம் 27வது இறை வார்த்தை. ஓகே, இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுவார். பிதா நம் உள்ளங்களை துருவி ஆராய்கிற கடவுள் பரிசுத்தாவியின் மனநிலையை அறிவார். பரிசுத்தாவியும் பிதாவுக்கு ஏற்றபடி நமக்காக பரிந்துரை செய்வார். பரிசுத்தாவிக்கு பிதாவுடைய உள்ளம் தெரியும், பிதாவுக்கு பரிசுத்தாவுடைய எண்ணம் தெரியும், நம்முடைய உள்ளமும் தெரியும். கரெக்டா? இப்ப பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். நம்ம எந்த பரிசுத்தாவியோட ஐக்கியமாகிறோமோ அந்த அளவுக்கு கடவுளுடைய உள்ளம் நமக்கு புரியும், கடவுளுடைய மனநிலை நமக்கு புரியும். ஏன்னா கடவுளுடைய மனதை யாருக்கு தெரியும்? தூய ஆவியாருக்கு தெரியும். தூய ஆவியாருடைய மனம் யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். நம்முடைய மனமும் அவங்க திங்க் பண்றது கடவுளுக்கு தெரியும். அப்ப தூய ஆவியாரோடு நம் ஐக்கியமாக கடவுளுடைய திட்டம் என்ன என்பது நமக்கு தெரியும், கடவுளுடைய மனதில் என்ன எண்ணம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும், நம்மை குறித்து என்ன நினைக்கிறான்னு தெரியும். Praise the Lord. Hallelujah. இருக்கும்போது என்ன பண்ணாரு? மற்றவங்களை குறித்து என்ன நினைக்கிறாங்க கூட சிலர்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. எப்போ நாம் நண்பர்களை போல மாறுகிறோமோ, கடவுளுடைய நண்பர்களாக மாறுறோமோ, அப்போ மற்றவங்க பிரச்சனையை கூட நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். பண்ணுவாரா பண்ண மாட்டாரா?
பண்ணுவாருங்க பிரதர். நீங்க ஒருத்தி தான் சிஸ்டர் கரெக்டா சொல்றீங்க சிஸ்டர். வெரி குட். காட் பிளஸ். தேங்க்யூ நிறைய பேருக்கு பிரதர். ஹலோ நண்பர்னு சொல்லியிருக்காரா சொல்லலையா ஜீசஸ்? நீங்கள் என்னுடைய தேங்க்யூ நண்பர்கள்னு பிரதர். சொல்லியிருக்காரு. நண்பர்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுமா பண்ண மாட்டோம்? பண்ணுவோம் பிரதர். பண்ணுவோம். ஷேர் பண்ணுவோம். அம்மா அப்பாட்ட சொல்லாத விஷயம் கூட சிலதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றோம். சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கிறோம் பிரதர். ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொல்லாத விஷயம் கூட சில நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம். சொல்லுவோம். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம் பிரதர். பார்த்து பக்கத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. பின்னால பிரச்சனை வரும். என்கிட்ட சொல்லாம ஃப்ரெண்ட் கிட்ட என்னடி சொன்னு கேட்க போறாரு அவர் அப்புறம். பிரைஸ் தி லார்ட். ஓகே. அப்போ ஃப்ரெண்டுன்னும் போது நம்ம இல்லாம பழகுறோம். கடவுளுக்கு நண்பர்களாக நாம் மாறும் பொழுது கடவுள் தன்னுடைய உள்ளத்துடைய விருப்பங்களையும் கஷ்டங்களையும் நம்மகிட்ட பகிர்ந்து கொள்வார். நிறைய புனிதர்கிட்ட ஆண்டவர் தன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நண்பர்கள் ஆகிறதுக்கு முன்னால என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம கடவுள்கிட்ட போகும்போது எப்படி போனோம்? எப்படி போனோம்? ஆவியானவரோட ஒன்றித்து போகணும். ஓகே. இல்ல முதல்ல கடவுள்கிட்ட போகும்போது நம்ம நண்பரா போனோமா? நண்பரா எப்படி தான் போகணும். நண்பரா நண்பரா போனோம். போகணும். அவருடைய பிள்ளைகளாக போகணும். பிள்ளைங்களா போனோம். வேற யாராவது? தாழ்மையுடன் போகணும். தாழ்மையோடு போனோம். சிஸ்டர் ஜெயா வெரி குட். ஆனால் பேச காமிக்க மாட்டேங்கிறீங்க சிஸ்டர். எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரியல எங்களுக்கு. வேற யாராவது? பரிசுத்தமா போகணும். போனோம். வெரி குட். ஜீசஸ்ட நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது பெஸ்ட் மெத்தட் எல்லாம் மாதா எங்க அம்மான்னு சொல்றீங்க. நம்ம அம்மா செஞ்ச மாதிரி தான் முதல்ல போனோம். அம்மா என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க? இதோ ஆண்டவரின் அடிமை. ஆண்டவரின் அடிமை. அடிமை. அப்படி சொற்படி எனக்கு இப்போ மாதா ஜீசஸ் பையன் தானே. மாதாவுக்கு இயேசு கிறிஸ்தனுடைய மகன். ஆனா கடவுள்கிட்ட எப்படி ஒப்பு கொடுக்குறாங்க? அடிமைன்னு ஒப்பு கொடுக்குறாங்க. கடவுள்கிட்ட அடிமையா நீங்க ஒப்பு கொடுக்கும்போது தான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள முடியும். நிறைய நேரத்தில் நம்ம பிள்ளைங்கன்னு போகும்போது ரொம்ப செல்லமா எங்க அப்பான்னு சொல்லிட்டு கடைசியில பயபக்தி இல்லாம போயிருது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவருடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தெய்வ பயம் இல்லாமல் இருப்பது. கடவுள்கிட்ட ஒரு பயமே இல்லை, ஒரு தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இருக்கும்போது தான் பாவத்தில் விட மாட்டோம். நாம் செய்கிற நிறைய தவறுகளுக்கு முக்கியமான காரணம் கடவுள் மேல் பயம் இல்லை, அச்ச உணர்வு இல்லை. தெய்வ பயம் மிக மிக அவசியம். தெய்வ பயமே ஞானத்துக்கு ஆரம்பம் சொல்லுது. தெய்வ பயமே அறிவுக்கும் தொடக்கம். ஞானத்துக்கு மாத்திரம் ஞானத்துக்கும் அறிவுக்கும் அதான் தொடக்கம். விஸ்டம் அண்ட் நாலேஜ் தெய்வ பயத்தினால தான் வருது. ஆனால் இந்த காலத்துல அந்த தெய்வ பயம் நம்ம அப்பா அம்மா காலத்துல இருந்ததை விட ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. குறைஞ்சிச்சா குறைஞ்சு போலியா? ஒரு 40 வருஷம் 50 வருஷம் நன்மை வாங்கும்போது அவ்வளோ ஒரு பயபக்தியாக வாங்குவாங்க இல்லையா? நற்கரன் வாங்கும்போது இப்போ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு போகிறான். ஸோ கடவுள் பயம் என்பது ரொம்ப குறைஞ்சி போகிற, பாவம் ஜாஸ்தியாகும். கடவுள்கிட்ட நம்ம கேட்கணும். அந்த தெய்வ பயம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. தெய்வ பயம் இல்லாதனால மக்கள் என்ன பண்றோம்? பாவத்தில் விழுறோம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பயம் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ நிறைய நேரத்தில் நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் போகும்போது அந்த பயம் இல்லை நமக்கு. ஆனால் அதனால தான் மாதா என்ன பண்ணுறாங்க? ஸ்டார்டிங்கில் அடிமையாக ஒப்பு கொடுக்குறார்கள். நாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ யாராவது ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கணும். ஒன்றில் பாவத்துக்கு அடிமையாக இருக்கணும், இல்லைன்னா ஜீசஸ்க்கு அடிமையாக இருக்கணும். கரெக்டா? ரெண்டுல ஏதாவது ஒன்று. இதில் ரெண்டும் எனக்கு வேண்டாம், நான் தனியாக சுதந்திர பிறவினா இருக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் உங்களுக்கு ஃப்ரீடம்ன்றாங்க. ஒன்றில் ஒளியில் இருக்கணும், இல்லைன்னா இருளில் இருக்கணும். ஒளியில் இருந்தீங்கன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து உங்களை அடிமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லது இருளுக்கு கீழ்ப்படிந்து பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒன்றில் இந்த பக்கம் அடிமை, இல்லைன்னா அந்த பக்கம் அடிமை. நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொன்னால் உண்மையில நீ ஏற்கனவே நீங்கள் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது பாவத்துக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த மனிதன் நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்றானோ அவன் யாருக்கு அடிமையா இருக்கிறான்? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். வெரி குட் சிஸ்டர். நீங்க ஒருத்தர் தான் கிளீனா கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். பிரைஸ் தி லார்ட். மற்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. நம்ம Praise the Lord, brother. Praise the Lord.
எதுக்கு அடிமையா இருக்கணும்? ஜீசஸ்க்கு அடிமையா இல்லைன்னா நம்ம எதுக்கு அடிமையா இருக்கிறோம்? பாவத்துக்கு அடிமை இருக்கோம். பாவத்துக்கு அடிமையா குட் குட் வெரி குட். ரோமர் 6வது அதிகாரம் 22வது இறை வார்த்தை. ரோமர் 6:22. ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு ஆகிவிட்டீர்கள். அப்போ பாருங்க, அந்த வசனம் நல்லா கவனிங்க. அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். வெரி குட் வெரி குட். நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமை ஆயிட்டீங்க. அப்ப இதுக்கு முன்னால எதுக்கு அடிமையா இருந்தோம்? பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். பாவத்துக்கு அடிமையாக இருந்த நமக்கு விடுதலை கொடுத்து யாருக்கு அடிமையா மாத்திருக்கார்? கடவுளுக்கு அடிமை. கடவுளுக்கு அடிமையா மாத்திருக்காரு. சொல்லும்போது யாருக்காவது கஷ்டம் என்ன அடிமைன்னு சொல்றீங்க? இல்ல பிரதர். மாறிட்டோம். என்ன சொன்னீங்க சார்? ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளையா மாறிட்டோம். செல்ல பிள்ளையால மாற முடியாது சிஸ்டர். முதல்ல நம்ம நல்ல பிள்ளையா மாறணும், அப்புறம் தான் செல்ல பிள்ளை. எல்லாம் இப்படிதான் சொல்லி 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 பயம் எல்லாம் போச்சு. அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளை ஆகிறதுக்கு முன்னால நம்ம அடிமையா ஒப்பு கொடுக்கணும். அப்போதான் செல்ல பிள்ளையா மாற முடியும். நான் செல்ல பிள்ளை ஆகிறதுக்கு ஸ்டெப் என்னன்னு சொல்றேன் சிஸ்டர். நிறைய பேர் நம்ம செல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு பயம் இல்லாம போச்சு. கிறிஸ்தவனுடைய இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் அது. தெய்வ பயம் என்றால் என்னன்னு தெரியல. என்ன பண்றோம்? ஏசப்பா எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா அன்பானவர், எங்களை நரகத்துல போட மாட்டார். அப்பா வரும்போது ஜட்ஜா வருவார். அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. கரெக்டா? செத்து மேல போகும்போது அப்பா வருவாரா ஜட்ஜா வருவாரா? ஜட்ஜா வருவார். அந்த நீதி தேவனா வருவாரு. வெரி குட். தெளிவா சொல்றீங்க. இப்போ இறந்து போய் நிற்கும் போது நம்ம எங்க போய் நிக்க போறோம்? கோர்ட்ல தான் போய் நிக்க போறோம். வீட்டுக்கு போல. ஃபர்ஸ்ட் கோர்ட்ல ஓகே ஆனா வீட்டுல அப்பா வீட்டுக்கு போகலாம். அப்பான்னு கொஞ்சலாம். கோர்ட்ல நோ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சொக்காவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நல்ல பிள்ளை ஆகிறதுக்கு முன்னால முதல்ல நம்ம கடவுளுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். அங்கதான் கீழ்ப்படிதலை கத்துக்க சொல்றாரு. மாதா உடைய மிகப்பெரிய தாளந்துல ஒன்று தாழ்ச்சி. தன் மகன் சொந்த மகன்கிட்டயே கடவுள் நினைச்சுதான் பழகினாங்க மாதா. புரியுதுங்களா? ஸோ கடவுளுக்கு முழுமையாக தன்னை கீழ்ப்படுத்தினார்கள். கடவுள்கிட்ட ஒரு அடிமையா ஒப்பு கொடுத்தாங்க. அடிமையா ஒப்பு கொடுக்குறதுன்னு என்ன அர்த்தம்? எனக்குன்னு ஒரு எண்ணம் கிடையாது, எனக்குன்னு ஒரு ஆசை கிடையாது, எல்லாமே உங்களுடைய ஆசை தான், உங்களுடைய கட்டுப்பாடு தான். அந்த காலத்துல ஒரு எஜமான்கிட்ட ஒரு அடிமை வேலை செஞ்சா எஜமான் என்ன சொன்னாலும் கேட்டாகணும். சாப்பாடு போட்டால் சாப்பாடு, கொடுக்கலன்னா சாப்பாடு கிடையாது. ஏன் சாப்பாடு போடலன்னு கேட்கக்கூடாது. இதுதான் அடிமைன்றது. எப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதுக்கப்புறம் உண்மையிலே செல்ல பிள்ளையா மாறலாம். Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. அடிமை கொடுக்கிற ஒரு நோக்கமே என்னன்னா தாழ்ச்சியையும் கனிவையும் கற்றுக்கொள்வதற்காக. தாழ்ச்சியை கற்றுக்கொள்றதுக்கு நம்ம கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். கீழ்ப்படிதல்னா தாழ்ச்சி இருந்தால் தான் கீழ்ப்படிதல் வரும். அப்போ ஒரு மனிதருக்கு கீழே நம்மளால தாழ்த்த முடியணும். நம்மளால ஒரு மனிதனுக்கு கீழ், கண்ணால் காண்கிற மனிதனுக்கு கீழ் உங்களை தாழ்த்த முடியவில்லை என்றால் காணாத கடவுள் முன்பால் உங்களால் தாழ்த்த முடியாது. ஆனா நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், நான் கடவுளை முன்னால தாழ்ச்சியா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருமே நம்ம கடவுள் முன்னால தாழ்ச்சியா நடக்கிறது இல்லை. கடவுள் மேல தாழ்ச்சியா நடந்தோம்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம் இல்லையா? நான் கேட்கறது கரெக்டா தப்பா? கரெக்ட் பிரதர். கடவுள்கிட்ட உண்மையிலே நம்ம தாழ்ச்சியா இருந்தோம்னா பாவம் செய்ய மாட்டோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் மேல நம்ம தாழ்ச்சியா இருக்கும்போது மனுஷனால தான் இருக்க முடியலன்றோம். பொய் அது. மனிதன்கிட்ட ஒழுங்கா தாழ்த்த முடியலன்னா கடவுள்கிட்ட தாழ்த்த முடியாது. கண்ணால் காண்கிற மனிதனை அன்பு செய்ய முடியவில்லை என்றால் காணாத கடவுளை எப்படி நீ அன்பு செய்வான்னு கேட்கிறார். அப்ப கண்ணால் காண்கின்ற தாய் தந்தையர்கிட்ட நமக்கு கீழ்ப்படிஞ்சு போக முடியலன்னா காணாத கடவுள்கிட்ட எப்படி கீழ்ப்படிஞ்சு போக முடியும்? கண்ணால் காண்கின்ற குருக்களிடம் நமக்கு ஆன்மீக மெய்ப்பராக இருப்பவரிடம் பணிந்து போக முடியலன்னா காணாத கடவுளிடம் எப்படி நம்மால் பணிந்து போக முடியும்? முடியாது. Praise the Lord. நிறைய பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன்னு நினைச்சிட்டு ஆனா உண்மையில நம்ம கீழ்ப்படியில முடியாது. ஏன் முடியாது? ஃபர்ஸ்ட் கண்ணால பாக்குற அதிகாரிகள் கிட்ட நம்மளால கீழ்ப்படிஞ்சு போக முடியுதா?
நமக்கு மேல் இருக்கிற அதிகாரத்தில் இருப்பவர்கள், தாய் தந்தையா இருக்கலாம், ஆஹ் நம்முடைய ஞான மேய்ப்பர்களாக இருக்கலாம், நம்ம வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம் இல்லையா, அல்லது நமக்கு இறை வார்த்தையை சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம். எத்தனை பேர் ஸ்கூலில் டீச்சர்ஸுக்கு பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுருக்கிறீங்க? அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். டீச்சருங்களை பட்ட பேர் வச்சு கூப்பிட்றதுலாம் தப்பு. யாரையுமே பட்ட பேர் வச்சு கூப்பிட்றது தப்பு. ஏன்னா கடவுள் நம்முடைய ஞானஸ்தான பேர் வச்சு தான் நம்ம கிண்டல் பண்ணுறோம். அப்போது நம்ம குருக்களை கேலி பண்ணியிருந்தோம், அல்லது அருட்சகோதரிகளை கேலி பண்ணியிருந்தோம், அப்பா அம்மா மரியாதை இல்லாமல் நடந்திருந்தோம், ஸ்கூல் ஆசிரியர்களை நம்ம குறை சொல்லியிருந்தோம். இதுக்கெல்லாம் என்ன, இதெல்லாம் எதனால வருது? தாழ்ச்சி இல்லாதனால வருது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹalleluya. நிறைய நேரத்தில் தாழ்ச்சியா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க உண்மையிலே தாழ்ச்சியா இருக்கிறாங்களா இல்லையான்னு எப்படி தெரியும் தெரியுமா? அவங்களுடைய லீடர்ஸ் அல்லது அவரோட மூத்தவங்க ஒரு பிடிக்காத காரியத்தை செய்யும் போது இவங்க எப்படி செய்கிறாங்களோ அதை பொறுத்து தான் தாழ்ச்சி இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நானே வச்சுக்கோங்க, எங்களுடைய ஜெபக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது ப்ரேயர் டீமில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நிறையா கேட்பீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிக்காத ஒன்று சொல்லும்போது அதையும் அமைதியாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடிஞ்சதுன்னா நீங்கள் தாழ்ச்சியை கற்றுக்கிறீங்க. இப்போ மனிதர்கிட்ட கற்றுக்கிறது ஈஸியா, கண்ணு தெரியாத கடவுள்கிட்ட கற்றுக்கிறது ஈஸியா? கத்துக்கிறதா ஈஸி மனிதரிடம் பிரதர். கற்றுக்கொள்வதுதான் ஈஸி. யார் ஆக்சுவலாக யார் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது மனிதர் மூலமா? கடவுள். கடவுள் மனிதர் மூலமா கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். வச்சுக்கோங்க, யார் கற்றுக் கொடுக்குறது உங்களுக்கு? சத்தமே வர மாட்டேங்குது. என்ன பிரதர் என்ன சொன்னீங்க? புரியல பிரதர். சாமியார் உங்களை போகாம ஒரு திட்டுனா யார் கற்றுக் கொடுக்குறது உங்களுக்கு தாழ்ச்சியான்னு கேட்குறேன். கடவுள் தான். பார்த்து சொல்லுங்க, திரும்ப மறந்துடக்கூடாது. அப்புறம் பிரேக் ஆகுது பிரதர் உங்க வாய்ஸ் கொஞ்சம். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இஸ் இட்? பிரைஸ் தி லார்ட். தெரியலையே, இப்போ ஓகே இருக்கா? இப்போ ஓகே பிரதர். ஓகே பிரதர். ஒரு செகண்ட். ஓகே. ஸோ கடவுள் பல நேரங்களில் நல்லா கவனிச்சுக்கோங்க, கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு ஆவதில்லை, ஆனால் தீமையை நன்மையாக மாற்றுகிறார். இப்போ ஒரு மாமியார் தேவையில்லாமல் ஒரு மருமகளை திட்டுறாங்கன்னா ஜீசஸ் மாமியார் அப்படி திட்ட வைக்கிறது கிடையாது. யார் திட்ட வைக்கிறது அந்த மாதிரி? சாத்தான். சாத்தான். கடவுளை பார்க்கறது. சில இடத்துல மாமியார் திட்டுறாங்க, சில இடத்துல மருமக மாமியாரை திட்டுறாங்க. அதனால மாமியார் திட்டுறாங்க, மாமியார் எல்லாம் எப்போ பார்த்தாலும் மாமியார் மருமகளை திட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. உதாரணத்துக்கு சொன்னேன், ஓகேங்களா? இந்த வீட்டில் மருமக மாமியாரை திட்டுறது நடக்குது. ஓகே, ஒரு மருமகள் மாமியாரை திட்டுறான். அப்போ அந்த மருமகள் மூலமா யார் செயல்படுறது? சாத்தான் தான் செயல்படுறோம். இப்போ தாத்தா மருமகள் மூலமா பேசுறான், மாமியார் என்ன பண்ணோம்? இதை கடவுள் அனுமதிக்கிறாரு, அனுமதி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். ஒரு மருமகள் மாமியாரை கோவப்படுறாங்க, திட்டுறாங்க. அந்த மருமகள் மூலமா யார் செயல்படுதுன்னு சொல்லுங்க? சாத்தான் செயல்படுறான். சாத்தான் ஏன் அந்த மருமகள் மூலமா அப்படி பேசுறான்? ஏன் அந்த மருமகள் அப்படி பேச வைக்கிறான் சொல்லுங்க? சமாதானத்தை குலைக்கிறது அவனோட வேலை. ரெண்டு பேரும் வில்லியம் பிரதர் சொல்லுங்க பிரதர். ரெண்டு பேருக்கு உள்ள உறவு பிரிக்கிறதுக்கு சண்டையை முடிச்சுட்டு சாத்தான மருமகன் வழியா செயல்படலாம். ஓகே, வெரி குட். நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசிட்டு மறுபடியும் மைக் ஆஃப் பண்ணிடணும். அப்பதான் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். ஓகேங்களா? குட். ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூட்டி விட்டா அவனுக்கு சந்தோஷம். எங்கெங்கெல்லாம் பிரிவு வருதோ அங்கெல்லாம் சாத்தான் இருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் பிரிவு வருதோ அங்க யார் வேலை செய்யறது? சாத்தான் வேலை செய்யறான். வீடா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம், ஜெபக்குழுவா இருக்கலாம். எங்கெங்க மனதில் ஒரு பிரிவு, ஒருத்தர் செய்யறதை ஒருத்தருக்கு அக்செப்ட் பண்ண முடியலையோ அங்கெங்கெல்லாம் சாத்தான் கிரியை செய்யறான்னு அர்த்தம். எங்கெல்லாம் கடவுளுடைய திட்டத்தை செய்வதற்கு ஒருமனப்படுகிறோமோ அங்க பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிறார். இல்லையா? எங்கு கடவுளுடைய திட்டத்தை செய்வதற்கு நாம் ஒருமனப்படுகிறோமோ அங்கு பரிசுத்தாவியானவர் செயல்படுகிறார். எங்கு ஒரு இடத்துல பிரச்சனை வருதோ, குழப்பம் வருதோ, சண்டை வருதோ, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள முடியலையோ, ஏற்கனவே அங்க உள்ள யார் வேலை செய்யறது?
சாத்தான் வேலை செய்யறான். சாத்தான் தான் வேலை செய்யறோம். சாத்தான் சில இடத்துல ஒரு மனமா வேலை செய்வாங்க, ஆனா கடவுளுடைய திட்டத்துக்கு முரண்பாடாகவும் இருக்கும். அதை நம்ம பார்க்கணும். ஒரு மனமா வேலை செஞ்சா எல்லாமே கடவுள் பரிசுத்தாவில இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஒரு மனமாக சாத்தானும் சேர்ந்து வேலை செய்ய முடியும். சிலர் வந்து தப்பு செய்யறது ஒருமனப்பட்டு தப்பு செய்வாங்க. செய்யறாங்களா செய்யலையா? வாழ்க்கையில தவறு செய்வதுக்கு ஒருமனப்படுறாங்களா இல்லையா? அப்போ ஒருமனப்பட்டா உடனே அங்க ஆவியானவர் வராருன்னு அர்த்தம் கிடையாது. சாத்தானும் தீய செயல்களை செய்வதற்கு ஒருமனப்பட்டு செய்யறான். அதுக்கப்புறம் சண்டை போட்டு அடிச்சுப்பாங்க, அது வேற விஷயம். நான் செய்யும் போது ஒருமனப்பட்டு செய்யறாங்க. அதனால ஒரு காரியத்தை எல்லாம் சேர்ந்து ஒரே மனசை செஞ்சா அது கடவுளுடைய திட்டம் நம்ம சொல்ல முடியாது. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Okay. Hallelujah. இப்போ நம்ம எதை பற்றி தியானிச்சுட்டு வரோம்? கடவுளுடைய மனதை அறிய முடியுமா? இதுதான் நம்முடைய டாபிக் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். ஏன் கடவுளுடைய தன்மை என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம்? ஜீசஸுடைய கேரக்டர் என்ன? அதை புரியும் போது அவருடைய மனதை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். கடவுளுடைய மனதை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லும்போது கடவுளுடைய கேரக்டர் என்ன, கடவுள் அவரை பற்றி என்ன சொல்றாருன்னு நமக்கு தெரியும் போது நமக்கு அவருடைய மனதை புரிந்து கொள்ள முடியும். Praise the Lord. அப்ப ஜீசஸ் வந்து தன்னை பற்றி சொல்லும் போது இரண்டு சொல்றார். என்னிடமிருந்து அன்பை கற்றுக்கொள்ளுங்கள் அவர் சொல்லல, என்னிடமிருந்து நம்பிக்கையை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லல. எதை கற்றுக்கொள்ள சொல்றார்? கனிவும் தாழ்மையும். இயேசு கிறிஸ்து ரெண்டே காரியத்தை தான் அவர்கிட்ட கற்றுக்கொள்ள. ஒன்று இன்னொன்று மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29 இறை வார்த்தையில பார்க்கும்போது நான் அப்படியே சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச இறை வார்த்தை தான். மத்தேயு 11, 28, 29. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இல்லையா? சொல்லிட்டு நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த நுகம் அழுத்தாது. அதனால சொன்ன முதல்ல நம்ம ஒன்றுல கடவுளுக்கு அடிமையா இருக்கணும், இல்லைன்னா பாவத்துக்கு அடிமையா இருக்கும் இல்லையா? அப்போ ஜீசஸ் நம்ம மேல ஒரு நுகத்தை வைக்கிறார். நுகம்னா என்னது? இந்த வில்லேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 மாடு போகும்போது நடுவில் 2 மாடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கம்பு வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு ஸ்டிக். அதுக்கு பேர் தான் நுகம். அப்போ ஜீசஸ் நம்ம மேலே ஒரு நுகத்தை வைக்கிறார். சாத்தானும் ஏமாந்து நம்ம மேலே ஒரு நுகத்தை வைக்க முயற்சி பண்ணுறோம். தெளிவாக சொல்கிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, அந்த பைபிள் வசனத்தை ஒரு முறை பார்த்துடலாம். எல்லாம் நீங்கள் பார்க்குறது பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறீங்க. இல்ல கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகுது பிரதர். ஓ அப்படியா? ஆமா, இதோட ட்வைஸ் அப்படி ஆயிடுச்சு. எதுவும் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, ஒரு நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா போகுது என்ன தெரியும். ஓகே ஓகே பிரதர். ஓகே, மத்தேயு ஒரு பைண்டிங் ப்ரேயர் என்ன பண்ணலாம்? பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இது இந்த நெட்வொர்க் கனெக்ஷனை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அதில் உள்ள டிஸ்டர்பன்ஸ் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விட்டு போகட்டும். அதற்கு குறித்து நெகட்டிவாக பேசிய எல்லா வார்த்தைகளும் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். I command in the mighty name of Jesus a steady internet connection without any problem in Jesus mighty name. Amen. ஓகே, மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29 இறைவசனங்கள். இதில் பாருங்க, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு நுகத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த நுகன்றது என்னது? அந்த நுகம் வேற ஒன்றும் கிடையாது, தாழ்ச்சியும் கனிவும் தான் அந்த நுகம். இயேசு கிறிஸ்து நம்ம மேல் வைக்கிற நுகம் என்னது? மனத்தாழ்ச்சியும் கனிவும். இப்போ இது ரெண்டு இல்லைன்னா யார் நுகத்தை சுமப்ப? நம்ம ஒரு கிறிஸ்தவனுக்கு மனத்தாழ்ச்சியும் கனியும் இல்லைன்னா இயேசு கிறிஸ்துடைய நுகத்தை நம்ம சுமக்கல, சாத்தானுடைய நுகத்தை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். எப்பொழுது நமக்கு தாழ்ச்சி போதோ, எப்பொழுது நம்முடைய அதிகாரிகளை நம்ம குறை சொல்றோமோ, எப்பொழுது நம்முடைய பெற்றோர்களை குறை சொல்றோமோ, எப்பொழுது குருவானவர்களை குறை சொல்றோமோ, யாருடைய நுகத்தை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம்? சாத்தானுடைய நுகத்தை. நிறைய பேருக்கு சொல்றதுக்கு மனசு வரும். சாத்தானுடைய நுகத்தை சுமந்துட்டு இருக்கிறோம். மாமியாரை குறை சொல்லியிருந்தோம், அல்லது டீச்சர்ஸை குறை சொல்லியிருந்தோம், குருக்களை குறை சொல்லியிருந்தோம், என்ன பண்ணணும்? போயிட்டு கம்பல்சரியா மன்னிப்பு கேட்கணும்.
சரி, அப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் குறை சொல்லலாமா? அவரையும் சொல்லக்கூடாது. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. எவரையும் குறை சொல்லக்கூடாது. தைரியமா சொல்லலாம். சிஸ்டர், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ல ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் நம்ம அரசியல் தலைவர்களையும் குறை சொல்லக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையும் சொல்லக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு தவறு, எலெக்ஷன்ல நீங்க இவருக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனா எலெக்ஷன்ல கடவுள் ஒருத்தரை சூஸ் பண்ண அப்புறம் அவங்கள குறை சொல்றது கடவுளை குறை சொல்வதற்கு சமம். நீங்க மோடி சரியில்லைன்னா போய் மோடி சரியில்லைன்னு பேசக்கூடாது. யார மோடி அங்க அப்பாயிண்ட் பண்ணது? பிரதம கடவுள். மந்திரியா யார்? கடவுள்தான். கடவுள்தான். சிஸ்டர், நீங்க கொஞ்ச நேரம் இன்னைக்கு தயவு செய்து அமைதியா இருங்க. நான் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். நீங்க கரெக்டா சொல்றீங்க சிஸ்டர், கொஞ்சம். ஆனா நீங்க கொஞ்சம் இருங்க, மற்றவங்க எப்படி பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே பிரதர், நான் அமைதியாகி. ஆமா சிஸ்டர், மோடியை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணது? பிரைம் மினிஸ்டரா? கடவுள் தான் brother. ஓகே, கடவுள் மோடியை பிரைம் மினிஸ்டர், மோடிஜி அவர்களை பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணா நம்ம அவரை குறை சொன்னோம்னா யாரை குறை சொல்றோம்? கடவுளை குறை சொல்றேன். கடவுளை குறை சொல்ல இது வரைக்கும் நீங்க யாராவது அரசியல் தலைவர்களை, குறிப்பா பிரைம் மினிஸ்டர், சீஃப் குறை சொன்னீங்கன்னா கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அவங்க தப்பு செஞ்சா நம்ம கடவுள்கிட்ட போய் ஜெபிக்கணும், தவிர அவங்கள குறை சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. கடவுள்கிட்ட போய் என்ன ஜெபிக்கணும்? அந்த மோதியை தூக்குங்கன்னு ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே உம்முடைய வல்லமை மூலமா வரட்டும், அவரை நிரப்புங்கன்னு தான் ஜெபிக்கணும். அவரை தூக்குறது தூக்காம இருக்கிறது கடவுளுக்கு விருப்பம். கரெக்டா? நிறைய பேர் குறை சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காம பாவம் செய்திருந்து சொல்லணும். எந்த ஒரு அரசியல் தலைவர்கள், குறிப்பாக அந்த அரசியல் இதுல பொசிஷன் வந்து உட்கார்ந்த அப்புறம் கம்பல்சரியா நம்ம குறை சொல்லக்கூடாது. we have no right. ஈவன் நம்ம ஜெபிக்கணும். பைபிள் தெளிவா சொல்லுது. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கள் எப்பொழுது கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழலையோ கடவுள் ஒரு மோசமான தலைவரை கொடுப்பாருன்றது. நமக்கு வந்து தலைவர்கள் சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ நமக்கு வர குருக்கள் சரியில்லைன்னா யார் மேல தப்பு? உங்க பங்குல குருவானவர் சரியில்லைன்னா அந்த குருவானவர் எங்க இருந்து வராரு? நம்மள மாதிரி குடும்பத்துல இருந்து தான் வராரு இல்லையா? குடும்பம் ஒழுங்கா இல்லை. அடுத்தது, அந்த குருவானவருக்கு நீங்க ஜெபிச்சாதான் அந்த அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தமா கடவுளுக்கு விரும்புறபடி அவரால் வாழ முடியும். இப்போ நீங்க ஜெபிக்கலைன்னா குருவானவர் தப்பு பண்ணுவார். அப்ப தப்பு யார் மேல இருக்குது? நம்ம மேல ஜெபிக்காத நம்ம மேலதான். சிஸ்டர், சரி, நம்ம மேலதான் தப்பு. எல்லாத்துக்குமே எங்க மேல தப்புன்னு சொல்றீங்க. உண்மை அதுதான். ஒரு நாட்டுடைய தலையெழுத்து கிறிஸ்தவம் கையில இருக்கு. உண்மையில சொல்றேன், ஒரு நாட்டின் தலையெழுத்து கிறிஸ்தவம் கையில இருக்கு. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், நம்ம எப்படி வாழ்றோமோ அதுக்கேற்ற மாதிரி லீடர் ஆண்டவர் கொடுப்பார். நம்ம பரிசுத்தமா வாழாம கடவுள் சொன்ன கட்டளையை கீழ்ப்படியாம வந்தா ஒரு நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் கொடுப்பார். Praise the Lord. Hallelujah. ஓகே, அப்போ கீழ்ப்படிதல்ன்ற போது நம்ம கண்ணால பார்க்கறதுக்கு முதல்ல கீழ்ப்படிய கத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், பேசிக். அப்புறம் கீழ்ப்படிதல பல நிலைகள் உண்டு. நமக்கு கீழே இருக்கவங்க சொல்லும் போதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கணும். அதெல்லாம் பட் ஃபர்ஸ்ட் அடிப்படையானது தலைவர்கள் கீழ்ப்படிவது, அவர்களை குறை சொல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் உங்களுக்கு வந்து கீழ்ப்படிதல் இருக்கான்னா மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை உங்களுடைய பெற்றோரோ உங்களுக்கு இறை வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லும் போது மகிழ்ச்சியாக உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தாழ்ச்சியை கற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்காததை செய்ய சொல்லும்போது சந்தோஷமாக செய்ய முடியுதா உங்களால்? அப்போ தான் உண்மையான தாழ்ச்சி. பாவத்தை செய்யக்கூடாது, பாவத்தை தவிர அனைத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். Praise the Lord. Hallelujah. ஜீசஸ் இதை தான் கற்றுக்க சொல்றார். இயேசு கிறிஸ்து, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன், அந்த மனத்தாழ்மையும் கனிவையும் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இதில் பாருங்க, இயேசு கிறிஸ்துவே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்னு இருக்கு பைபிள்ல. ஒரு ஆச்சரியமான ஒரு இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்து எப்படி கத்துக்கிறாரு? துன்பங்கள் வழியாக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஓகே, வசனம் பிலிப்பியர், டக்குன்னு மறந்து போச்சு எனக்கு. 1 second, I'll just tell you. அந்த வசனம் ஐ திங்க் பிலிப்பியர் தான் நினைக்கிறேன் இல்லையா? துன்பங்கள் வழியாக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். தான்
எபிரேயரா? எபிரேயர் 4:8. 1 செகண்ட், லெட் மீ see. 1 செகண்ட். எபிரேயர் 5:8. எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது இறைவான். எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. ஓகே, 7-8 படிக்கலாம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில், ஒரு செகண்ட் நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்து மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறை மகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஜீசஸ் என்ன பண்றாரு? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்ன்றது. அப்ப கீழ்ப்படிதல் கிஃப்டா கிடைக்குமா, பயிற்சி செய்யணுமா? பயிற்சி செய்யணும். எப்படி நம்பிக்கையை நம்ம பயிற்சி செய்யறோமோ அதே போல கீழ்ப்படிதலையும் நாம் பயிற்சி செய்ய வேண்டும், பிராக்டிஸ் பண்ணணும். ஒருத்தர் நம்மளை திட்டும் போது நம்மளால பொறுமையா இருக்க முடியுதா, அமைதியா இருக்க முடியுதா? இல்லை ஒருத்தர் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்றாங்க, எனக்கு பிடிக்கல, ஆனா அமைதியாக நம்ம செய்யறது பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் கடவுள் நம்மளை செய்ய சொல்றார். எனக்கு பிடிச்சிருது, நான் கீழ்ப்படியாத கீழ்ப்படியமான, அதுக்கு பேர் கீழ்ப்படிதல் கிடையாது இல்லையா? கணவன் சொல்றது எனக்கு செய்ய மாட்டேன், இதுக்கு பேர் கீழ்ப்படிதல் கிடையாது. கரெக்ட்? பாவிகளை அதை செய்யறாங்க. கிறிஸ்துவ கீழ்ப்படிதல் என்பது பிடிக்காத நேரத்திலும் நமக்கு மேலிருப்பவர்கள் சொல்லும்போது அதை மகிழ்ச்சியோடு செய்யறதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். இதை நம்ம கத்துக்கலன்னா ஜீசஸ் உடைய பேசிக் கேரக்டர் நம்ம கத்துக்கலன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுண்ட் எல்லாம் உள்ள போயிடுச்சு. கீழ்ப்படிதல் நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோமா, பிராக்டிஸ் பண்றோமா? யோசித்து பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 விஷயம் தான் முக்கியம். ஒன்று தாழ்ச்சி, தாழ்ச்சினால் வர கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தாழ்ச்சி இருந்தால் தான் வரும். ஓகே, அப்போ நம்ம தாழ்ச்சி ஃபர்ஸ்ட், அடுத்தது கனிவு. அப்போ தாழ்ச்சியை நம்ம கத்துக்கிறது கீழ்ப்படிதலை பிராக்டிஸ் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவே துன்பங்கள் வழியாக அதை கற்றுக்கொண்டார் என்று பிராக்டிஸ் பண்றார். பிரச்சனை வரும்போது தாழ்ச்சியை பிராக்டிஸ் பண்றார் இல்லையா? இப்போ ஜீசஸ் போய் ப்ரீச் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்றாங்க. சிலர் குறை சொல்றாங்க, சிலர் திட்டுறாங்க, சிலர் ஜீசஸ் எப்படியாவது பிரச்சனை மாட்டி வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஜீசஸ்க்கு அதெல்லாம் சந்தோஷமா இருந்திருக்குமா? கஷ்டமா இருந்திருக்குமா? கஷ்டமா தான் இருந்தது. அவர் நம்மள போய் மனுஷனா வந்தாரா, மனுஷனா இல்லையா? ஓ, நீங்க ஒருத்தருக்கு போய் ப்ரீச் பண்ண போறீங்க, ஒவ்வொரு நாளும் உங்களை குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்குது. கஷ்டமா இருக்குமா? இருக்காதா? டெஃபினட்டா இருக்கும். ஜீசஸ்க்கும் அதே மாதிரி கஷ்டமா தான் இருந்திருக்கும். இருந்தாலும் பிதாவுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போறதுக்காக என்ன பண்றாரு? செய்யறாரு. இப்படி நம்மளுக்கு சில நேரத்துல மனசுல என்னதான் பிரச்சனை வந்தாலும் கீழ்ப்படிஞ்சு அந்த வேலையை செய்யும் போது தான் தாழ்ச்சியை கத்துக்க முடியுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு தலையா தாழ்ச்சி. இப்போ கிறிஸ்துவின் மனநிலைன்னு சொல்லும்போது புனித பவுல் தாழ்ச்சியை பற்றி தான் பேசுறார். பேதுரு கனிவை பற்றி பேசுறார். ஒரு 2 வார்த்தை எடுத்துக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3, 4, 5. பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 2, 3, 4. ஓகே, 3ல இருந்து எடுத்துக்கலாம். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள். நீங்கள் யாவருக்கும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றில் அக்கறை கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே உங்களிடம் இருக்கட்டும். என்ன சொல்றாரு சென்ட் பால்? கிறிஸ்துவிடம் இருந்த அதே மனநிலை உங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேல என்னென்ன காரியம்லாம் சொல்றாரு? கிறிஸ்துவிட்ட அந்த மனநிலை வீண் பெருமை கிடையாது இல்லையா? கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். உங்களை விட மற்றவங்களை உயர்ந்தவராக கருதணும்னு சொல்லி ஜீசஸ் சொல்லிய ஜீசஸ் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தார் எல்லாரையும். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். அப்ப இது மேல சொன்னதெல்லாம் யார் மைண்ட்ல இருந்தது? ஜீசஸ் மைண்ட்ல இருந்த எண்ணங்கள் தான் இருந்தது இல்லையா?
அவர் தன்னை பற்றி அல்ல, பிறரை சார்ந்ததை பற்றியே அக்கறை கொண்டிருந்தார். அதே போல மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருத வேணும்னு சொல்றாரு. இப்ப நம்மளால மற்றவங்களை எல்லாம் உயர்ந்தவராக கருத முடியுமா? முடியல. ஒரு மனிதனை பார்த்தா நம்மளோட சொல்ல முடியுமா? ரொம்ப முடியாது brother. சொல்ல முடியாது பிரதர். உயர்ந்தவரா நிறைய பேர் இருக்கு. கரெக்ட் தானே? என்ன சிஸ்டர்ஸ், கணவனையே நிறைய பேருக்கு உயர்வா நினைக்க முடியல. அப்புறம் எங்க நம்ம? ஆமா, அதே போல கணவனுக்கு மனைவிய உயர்ந்தவங்கள நினைக்க முடியும். பக்கத்துல என் ஒய்ஃப் சொல்றாங்க, கணவனுக்கு மனைவிய உயர்வா நினைக்க முடியல. அப்புறம் எங்க நம்ம மற்றவங்களை உயர்வா நினைக்கிறது? பைபிள் என்ன சொல்லுது? மற்றவர்களை உங்களை விட உயர்வாக எண்ணுங்கள். Praise the Lord. Hallelujah. நம்ம அப்படி நினைக்கலன்னா நமக்கு தாழ்ச்சியிலன்னு அர்த்தம். மற்றவர்களை உங்களை விட உயர்வாக எண்ணுங்கள். இப்போ என்னுடைய கேள்வி ஒரு சிம்பிள் கேள்வி. உங்களுக்கு கொடுத்த இறை வார்த்தை, உங்களுக்கு கொடுத்த ஞானம், உங்களுக்கு கொடுத்த வசதி வாய்ப்புகளை வேற யாருக்கும் கொடுத்துருந்தா அவங்க நம்மளோட நல்லா பண்ணியிருப்பாங்களா? இப்போ நல்லா பண்ணியிருக்க மாட்டாங்க? கண்டிப்பா பண்ணிருப்பாங்க brother. பண்ணியிருப்பாங்க. நல்லா பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. நல்லா பண்ணிருப்பாங்க பிரதர். அவங்க நம்மளோட உயர்ந்தவங்க தானே. நமக்கு கிடைச்ச சான்ஸ் ஆமா. அவங்களுக்கு ஆமா. கிடைச்சிருந்தா நம்மளோட கரெக்ட். அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களை நம்மை விட உயர்ந்தவர்களாக கருத வேண்டும். இதுதான் தாழ்ச்சி. நான் ஒரு சகோதரிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை பிரதர், எனக்கு கிடைச்ச வாய்ப்புலாம் அவங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் என்ன அளவுக்கு வந்திருக்க முடியாது. இது தாழ்ச்சியா பெருமையா? இது பெருமைதான். தாழ்ச்சி. இப்போ ஒருத்தருக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் வசதிகள் இன்னொருத்தருக்கு கிடைச்சிருந்தாலும் என்ன மாதிரி அவங்க கடவுள் மேல பக்தியா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அதே ஒரு பெருமை தான். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ரொம்ப கஷ்டமா இருக்குதா? இல்ல ரொம்ப சோர்வா இருக்கு? இல்ல 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 பிரதர், நல்லா நல்லா தான் யூஸ்ஃபுல்லா இருக்குதா? ரொம்ப ரொம்ப ஆமா யூஸ்ஃபுல்லா brother. இருக்கு. நம்ம செய்யற ரொம்ப மிஸ்டேக் useful. இறை வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய தவறு உணர்த்தப்பட வேண்டும். அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். அப்போ எப்போ மற்றவர்களை நம்ம விட உயர்வாக கருத முடியவில்லையோ நம்ம கிட்ட தாழ்ச்சியில பெருமை இருக்குது. நம்ம தாழ்ச்சியை கற்றுக்கொள்ள யாரை பார்த்தாலும் நம்ம விட நல்லவங்கன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். Praise the Lord. Hallelujah. அப்படி வரும்போது நம்ம உண்மையான தாழ்ச்சிக்கு வரோம். ஸோ தாழ்ச்சியில இருக்கிறவங்க எப்பொழுதும் கடவுளை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, கடவுளை சார்ந்து வாழ்வார்கள். ஜீசஸ் தாழ்ச்சி இருந்தது இல்லையா? அவர் தாழ்ச்சியும் கனிவையும் கற்றுக்கொள்ளுங்கன்றாரு. ஜீசஸ் கடவுளாக இருந்தும் மனிதனாக பிறகும்போது என்ன பண்றாரு? டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஜெபிக்கிறார். ஏன்? பிதாவுடைய ஹெல்ப் தனக்கு தேவை. பிதாவை சார்ந்து வாழ்ந்தார் அவர். அதுதான் தாழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு செகண்ட் என்ன பண்ணணும்? கடவுளை சார்ந்து வாழணும். கடவுள்கிட்ட அதிக நேரம் தனிமையில செலவு செய்யணும். யார் யாரெல்லாம் எனக்கு ஜெபிக்கிறதுக்கு முடியல, ஜெபிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்ல, நான் ஜெபிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றீங்களோ உண்மையிலே தாழ்ச்சி இல்லாதவங்க. தாழ்ச்சிக்கு டெஃபினேஷன் என்னன்னா, நாம் எந்த அளவுக்கு கடவுளை சார்ந்து வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தாழ்ச்சி உள்ளவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கடவுளாய் இருந்து மனிதனாய் பிறக்கும் பொழுதும் பிதாவை சார்ந்து வாழ்ந்தார். அப்ப என்ன பண்றாரு? நைட்லாம் போய் ஜெபிக்கிறாரு, விடிய காலத்துல போய் ஜெபிக்கிறாரு, பகல் டைம் கிடைச்சா போய் ஜெபிக்கிறாரு. ஏன்? பிதாவுடைய வல்லமை தன்னோட இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சது. நம்ம அந்த அளவுக்கு கடவுளை டிபெண்ட் பண்ணி வாழ்றோமா? டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடுறோமா ஆண்டவர் பாதத்தில் உட்காரத்துக்கு? அப்படி ஓடலைன்னா நம்மளுக்கு தாழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம். Praise the Lord. Hallelujah. ஜெபிக்கல, நான் ஜெபிக்க முடியல ஏன்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறதுக்கு மனசு வரல பிரதர், ஜெபிக்க முடியல பிரதர், ஜெபிக்கிறது கூட தடையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ப்ரைடு உள்ள வந்துச்சுன்னு அர்த்தம், கர்வம் உள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். அவர் விட்டா நமக்கு கதி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அவர் பாதத்துக்கு ஓடுவோம். கரெக்ட்? கரெக்ட். சரி பிரச்சனை இல்லைன்னு பிரதர். நிறைய பேர் பாருங்க, பிரச்சனை இருக்கும்போது ஆண்டுட்டு ஓடுவாங்க, பிரச்சனை சரியான அப்புறம் அதிகமாக ஓடுறது கிடையாது. ஏன்? இப்போ ஜீசஸ் தேவையில்லை. இதுதான் ப்ரைடு. அடுத்த நேரம் நம்ம மூச்சு வருது அவர் கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு செகண்ட் நமக்கு ஜீசஸ் வேணும். அவரை சார்ந்து வாழ்வதற்கு பேர் தான் தாழ்ச்சி. எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ அதே நம்முடைய தாழ்ச்சியை குறிக்குது. எந்த அளவுக்கு கடவுளை நம்பி நாம் வாழ்கிறோமோ அதுதான் உண்மையான தாழ்ச்சி. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவும் தாழ்ச்சி அவருடைய மனநிலையும் எப்படி இருந்தது? தாழ்மையோடு இருந்தார். ஒவ்வொரு நிமிடமும் கடவுளை சார்ந்து வாழ்ந்தார். Praise the Lord. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. 1 பேதுரு 3வது அதிகாரம் 4, 5.
பேதுரு யாராவது எடுத்தவங்க படிக்கலாம், பார்க்கலாம், படிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம். மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் பிரைஸ் தி லார்ட். இதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பணிவுன்றதுக்கு பதிலாக மீக்குன்னு இருக்கு. மீக்குன்னா கனிவுன்னு அர்த்தம். ஓகேங்களா? கனிவுன்னா என்ன அர்த்தம்? கனிவுக்கு என்ன அர்த்தம்? சிஸ்டர் கொஞ்ச நாள் டெஃபினேஷன் நம்ம குரூப்பில் கூட போட்டிருந்தாங்க. அதிங்க மரிய நிம்மி சிஸ்டர் நம்ம ஜீசஸ் மினிஸ்டரில் கனிவுனா என்ன ஒரு டெஃபினேஷன் போட்டிருந்தாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் நேற்று நம்மளை கஷ்ட அதிகாலை ஜெபங்களுக்கு வராதவங்க சொல்லுங்க. கனிவுக்கு டெஃபினேஷன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய முறை நம்ம கனிவை பற்றி எடுத்திருக்கிறோம். ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாளுக்கு நல்ல சிஸ்டர் வேறு டெஃபினேஷன் மட்டும் போட்டு விட்டாங்க. எத்தனை பேர் அதை படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. யாரு கனிவுனா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இரக்கம். நம்ம மேல தவறே இல்லைனாலும் ம் நம்ம யாராவது ஒருத்தவங்க நம்மளை திட்டாங்க அப்படின்னாக்கா அதை வந்து அக்செப்ட் பண்ணி பணியோட ஏத்துக்கிறது தான். ஓ பிரைஸ் தி லார்ட். ஒரு 75% கரெக்டாக சொல்லிட்டீங்க பிரதர். குட் குட், கங்க்ராச்சுலேஷன். அவங்கள பிளஸ் என்ன மரிய செல்வம் தம்பி உங்களோட ஷார்ப்பாக இருக்கிறாரு. மறந்துச்சா டெஃபினேஷன்? ஓகே. கனிவு அப்படின்னா நாம் தவறே செய்யாமல் இருக்கும் பொழுது நம்மை யாராவது ஒருத்தர் திட்டுறாங்க இல்லை நம்மளை தண்டிக்கிறாங்க, அந்த நேரத்தில் நம்ம அவர்களை மன்னித்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? மன்னிக்கணும். அவர்களை அன்பு செய்து அவர்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம கனிவு உள்ளவர்களாக மாறுகிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் தவறே செய்யாமல் இருக்கும்போது நம்ம மேலே ஒரு குற்றப்பழியை சுமத்துறாங்க இல்லை நம்மளை தண்டிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க இவெல்லாம் செஞ்சு கூட அவங்களை மன்னித்து மறந்து அன்பு செய்து அவர்களுக்கு உதவியும் செய்ய ஆரம்பிக்கும் போது நாம் உண்மையிலே கனிவுள்ள மக்களாக மாறுகிறோம். கனிவு இருக்கும்போது தன்னலம் இருக்காது. எனக்கு வேணும், நான் பெரியவன்ற எண்ணம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம்னு தோணும். அவங்க செஞ்சதை நம்ம மனசில் வச்சுக்க மாட்டோம். அவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்ற ஒரு எண்ணமே வரும். இந்த பண்பு இயேசு கிறிஸ்துட்ட இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. இருந்துச்சு செய்யாமல் இருக்கும்போது அவரை தண்டித்தார்கள் இல்லையா? சாவுக்கு உட்படுத்தினார்கள். ஆண்டவர் யாரையும் குறை சொல்லலை, யாரையும் திட்டலை, பழித்துரைக்கவில்லை. அதற்கு மாறாக அவர்களை மன்னித்து நமக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். இதுக்கு பேர் தான் கனிவு. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் கனிவு உள்ளவங்களா இருக்கிறோம்? நமக்கு குறை ரொம்ப சொன்னவங்கள கஷ்டமா இருக்கு பிரதர், அதை லைஃப்ல அப்ளை பண்ணும்போது. கனிவு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சிஸ்டர். ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ண தான் எப்படி சொல்றது, நீங்க ஆக்சுவலாக தாழ்ச்சியை ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே கனிவு வந்துடும். தாழ்ச்சி பயிற்சி செய்ய வேண்டியது, கனிவு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹியூமிலிட்டி யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் நம்ம பயிற்சி செய்ய வேண்டியது. கனிவு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கனி. பரிசுத்தாவுடைய கனிகளில் கனிவும் ஒன்று இல்லையா? கலாத்தியர் 5வது அதிகாரம் 23, 24 வசனத்தில் படிச்சிங்கன்னா பரிசுத்தாவின் கனிகளில் கனியும் ஒரு கனி. அது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃப்ரூட் வந்து கனிவு. அந்த கனிவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தாழ்ச்சி இருந்தால் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ எல்லாவற்றிலும் நம்ம தாழ்ச்சி, ஒருத்தர் மன்னிக்க முடியலனாலே அங்கே அன்பு இல்லை, தாழ்ச்சி இல்லை. ஓகேங்களா? நம்ம தாழ்ச்சியை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்லோவாக கனிவு நம்மிடமிருந்து வெளியில் வரும். பிரைஸ் தி லார்ட். நாம் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ண ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி தான் கடைசியில். ஓகே, இப்போது நம்ம 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் கடைசி வார்த்தையில் பார்க்கும். ஒன்று எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு. இவை மூன்றில் தலை சிறந்தது எது? அன்பு. அன்பு. வெரி குட். ஓ, எதிர்நோக்கும் நம்பிக்கையும் அன்பும் மிக மிக முக்கியமானவை. நாம் அந்த வசனத்தை எடுத்துலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது மூணுல எது பெஸ்ட்? அன்பு. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் பெருமை இருந்ததுன்னா இந்த மூணு உள்ள போகாது. நான் மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு மனிதன் உள்ளத்தில் தாழ்ச்சி இல்லையோ இந்த மூன்று அவன் உள்ளத்துக்குள்ள போகாது. எது?
எதிர்நோக்கும் நம்பிக்கையும் அன்பும் போகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பு போகாது. அன்பு அவன் உள்ளத்தில் ஊற்றப்பட்டாலும் அது ட்ரை ஆயிடும். எந்த ஒரு மனிதர் உள்ளத்தில் பெருமை இருக்கிறதோ கடவுள் அன்பு ஊற்றப்பட்டாலும் அது தணிந்து போகும். கரெக்ட்? ஒன்றும் இல்லை, அன்புன்றது என்னது? பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் தான். பரிசுத்த அபிஷேகம் நம்ம என்ன சொல்றோம்? உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். அந்த ஆறு என்னது? கடவுளுடைய அன்பு தான் அந்த உள்ளத்திலிருந்து பெருக்கெடுத்து ஓடுகிற வல்லமை. நல்லா வச்சுக்கோங்க. நிறைய பேர் அபிஷேகம் அபிஷேகம்னு அபிஷேகன்றது வேற ஒன்றும் கிடையாது. கடவுளுடைய அன்பு நம்ம உள்ளத்திலிருந்து ஆராய் பெருக்கெடுத்து ஓடுறதுக்கு பேர் தான் அபிஷேகம். மற்ற எல்லாம் நிறைய ஏதோ பவர் அன்பை விட பெரிய பவர் இருக்கா உலகத்துல? அன்பை விட மிக சக்தி வாய்ந்தது ஏதாவது இருக்குதா? இல்ல பிரதர், இல்ல இல்ல. பிரதர். கடவுள் தான் அன்பு. ஓகேயா? அந்த கடவுளுடைய அன்பு நம்ம உள்ளத்திலிருந்து எந்த அளவுக்கு வெளியில வருதோ அதுதான் ரியல் பவர். ஆனால் எந்த ஒரு மனிதனிடம் பெருமை இருக்கிறதோ அந்த மனிதனுக்குள்ளாக ஊற்றப்பட்ட கடவுளுடைய அன்பு வற்றி போகும். இப்ப ரிவர்ஸா, எந்த ஒரு மனித உள்ளத்தில் தாழ்ச்சி இருக்கிறதோ அப்ப என்ன ஆகும்? அந்த அன்பு அவன் உள்ளத்தில் குடிகொள்ளும். அப்ப கடவுளுடைய அன்பு நம்ம உள்ளத்துல ஊற்றப்பட்டு, ரோமர் 5:5 சொல்லுது கடவுளுடைய அன்பு நம்ம உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்துல நிக்கணும்னா என்ன வேணும்? தாழ்ச்சி வேணும். நிறைய பேருக்கு இந்த கடவுளுடைய அன்பு வெளியில கொண்டு வர முடியல. ஏன்? தாழ்ச்சி இல்லை, கனிவு இல்லை. அதனால ஊத்தப்பட்ட அன்பு வறண்டு போகுது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாருக்கும் புரியுதா? புரியுது பிரதர். தியரியா நல்லா புரியுது நல்லா பிரதர். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. எதிர்நோக்கு, அன்பு, நம்பிக்கை, இது மூணுமே நிலையானது. இது பெருசு வந்து அன்பு. ஆனா தாழ்ச்சி இல்லைன்னா அன்பு ஒருத்தன் உள்ளத்துல தங்காது. எது ரொம்ப முக்கியம் அப்போ? தாழ்ச்சி. எந்த ஒரு மனிதனிடம் தாழ்ச்சி இருக்குதோ ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கையும் அன்பும் அவனுடைய உள்ளத்தில் குடிகொள்ளும். அன்பு முதல்ல குடிகொள்ளும். அன்பு குடிகொண்டா கடவுளுக்குள்ள குடி ஒன்றிருக்காருன்னு அர்த்தம். கடவுளை போல் நம்ம மாறிட்டு வந்துருவோம்னு அர்த்தம். ஸோ ஒரு மனிதனுக்குள்ளாக அன்பு வர வேண்டும் என்றால் நமக்கு தாழ்ச்சியும் கனிவு இருந்தால் போதும். அதனாலதான் ஜீசஸ் என்ன சொல்றாரு? என்னிடமிருந்து ரெண்டே கற்றுக்கோ, தாழ்ச்சியையும் கனிவையும் கற்றுக்கொள். நீ ஆட்டோமேட்டிக்காக உன் கடவுளுடைய அன்பு உன்னுடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்ட அன்பு உள்ளத்திலிருந்து ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடும். அதை யாரும் தடை செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கடவுளுடைய அன்புலேருந்து வெளியில வரும்போது மற்றவங்க நம்மளை அன்பு செலுத்தணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அவங்க அன்பு செய்யலை, இவங்க அன்பு செய்யலை, என் மனைவி அன்பு செய்யலை, கணவன் அன்பு செய்யலை, குழந்தைங்க அன்பு செய்யலைன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஏன்? உங்க உள்ளத்திலிருந்து கடவுளுடைய அன்பு வெளியில வரல. அதனால நீங்க வெளியில இருந்து அன்பு தேடுறீங்க. கடவுளுடைய அன்பு யார் உள்ளத்தில் ஒழுங்கா ஊற்றப்பட்டதை நீங்க கரெக்டா வச்சு உங்க உள்ளத்திலிருந்து வெளியில வருதோ நீங்க மனிதனுடைய அன்புக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. எப்பொழுது ஒருத்தன் மனிதனுடைய அன்பை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானோ அவன் உள்ளத்திலிருந்து கடவுளுடைய அன்பு வெளியே வரலன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க பிள்ளை என்ன அன்பு செய்யல, எங்க அம்மா என்ன அன்பு செய்யல, அப்பா அன்பு செய்யல, இவங்க அன்பு செய்யல, கணவன் அன்பு செய்யல, மனைவி அன்பு செய்யல, அப்ப நீங்க செல்ஃபிஷா இல்லையா? செல்ஃபிஷ் தான் பிரதர். கடவுளுடைய அன்பை நீங்க ஒழுங்கா சுவைக்கலன்னு அர்த்தம். கடவுளுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாழ்ச்சி இல்லை. அதனாலதான் இந்த அன்பு வெளியில வர மாட்டேங்குது. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு தாழ்ச்சியும் கனிவும் இருக்குதோ ஆட்டோமேட்டிக்கா இந்த அன்பு வெளியில வரும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இந்த அன்பு கடவுளுடைய அன்பு ரோமர் 5:5 சொல்லியிருக்கு. கடவுளுடைய அன்பு நம்ம உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பு தணிந்து போறதுக்கு முக்கியமான காரணம் என்னது? தாழ்ச்சியும் கனிவும் நம்மகிட்ட இல்லாம இருக்கிறது. இந்த அன்பு வெளியில கொண்டு வரதுக்கு என்ன மெத்தட் தெரியுமா? நம்ம யாரோ குறை சொல்லும்போது என்ன பண்ணணும்? தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்யணும். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், அதற்கு பதிலாக நன்மை செய்யுங்கள். பைபிள் என்ன போட்டிருக்கு? ரோமர் 12:21 இறை வார்த்தை. தீமை உங்களை நன்மையால் தீமையை வெல்லுங்கள். நன்மையால் தீமையை வெல்லணும். அப்போ ஒருத்தர் உங்களை திட்டினா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இல்லாட்டி அன்பா திட்டுங்கன்னு சொல்லணும். இல்ல, திட்டுறவங்க கோபமா திட்டுவாங்க, ஆனா நம்ம அன்பா இருக்கணும். ஓகேங்களா? தீமையை நன்மையால் வெற்றி கொள்ளுங்கள். எப்போ ஒருத்தர் தீமை செய்யும்போது நம்ம நன்மை செய்ய முடியுது அவங்களுக்கு, அதான் உண்மையான தாழ்ச்சி, அதான் உண்மையான கனிவு இல்லையா? இப்படி பண்ணும்போது தான் இந்த உள்ளத்தில் இருக்கிற அன்பு வெளியில வரும். ஓகே, நிறைய பேருக்கு இது சொல்லும்போது பண்றதுக்கு அது எப்படி பிரதர் முடியுன்றாங்க. நான் இன்னொரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். 1 பேதுரு 3:9 இறை வார்த்தை.
இது பண்ண ஒரு வேளை நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. ஜீசஸ் அப்படி சொல்லியிருக்காரு செய்யுங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒத்துக்க முடியல. ஆனால் இப்போ ஒரு வசனம் பார்க்கும்போது எல்லாம் சரின்னு வைங்கப்பா. 1 பேதுரு 3:9 பேதுரு அதே மாதிரி சொல்றாரு, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு? உங்களுக்கு கடவுள் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் வரணும்னா என்ன பண்ணணும்? தீமைக்கு தீமை சொல்லக்கூடாது, பழித்துரைத்தாலும் நம்ம ஆசி சொல்லணும். ஒருத்தர் நம்மளை திட்டினாலும் நம்ம என்ன சொல்லணும்? அவங்கள பிளஸ் பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிச்சா என்ன கிடைக்கும்? நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போது பேசாம மன்னிக்க முடியுமா? நமக்கு ஆசீர்வாதம் வேணும், என்ன பண்ணணும்? நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும்னா என்ன பண்ணணும்? நம்மளை குறை நம்ம தீமை சொல்றவங்க செய்யாம இருக்கணும். மன்னித்து செய்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? வேணும் பிரதர். வேணும் பிரதர், எல்லாத்துக்கும் வேணும். சிஸ்டர் உங்களுக்கு சொல்லுங்க சிஸ்டர். நிறைய பேர் யோசித்து கை தூக்குறாங்க, சில கையை தூக்கல சிஸ்டர். எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லுங்க. நல்ல மனசு தூக்குவாங்க. தூக்குவாங்களா? நிறைய பேர் இப்போ நீங்க சொன்ன கண்டிப்பா தூக்குவாங்க. ஓகே. ஆனா ஒரு கண்டிஷன், ஆசீர்வாதம் வேணும்னா என்ன பண்ணணும்? தாழ்ச்சியோட இருக்கணும். தாழ்ச்சியோட இருந்து நமக்கு தீமை செய்யறவங்களுக்கு நம்ம நன்மை நன்மை செய்யணும். ஆட்டோமேட்டிக்கா நன்மை செய்யணும்னா அவங்க கோவப்படும்போது நம்மளுக்கு என்ன மைண்ட்ல வரணும்? ஒரு பிளெஸிங் வருது. யாராவது ஒருத்தர் திட்டினாங்கன்னா என்ன மைண்ட்ல வரணும்? நமக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளெஸிங் வருது. ஆசீர்வாதம் வருதுன்றது மைண்ட்ல வச்சிருந்தோம்னா நம்ம கோவப்பட மாட்டோம். ஆஹா, மிஸ் பண்ணக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒரு 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 பிரான்சிஸ் அசிசி வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். நான் ஜஸ்ட் சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அதை பாஸ் பண்ணிடலாம். பிரான்சிஸுடைய அவருடைய மடத்துல ஒரு நாள் ஒரு வழிப்போக்கர் பெல் அடிச்சார். அடிச்சு கோவம் அடிச்சுட்டே அந்த ரொம்ப வேகமாக அடிச்சிட்டு இருந்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு இந்த கதை? மறந்து போச்சா? ஓகே. ஒரு சிஸ்டர் நீங்க மண்டே ப்ரேயருக்கு வந்தாலும் ஞாபகம் இருக்கு, சண்டே ப்ரேயருக்கு வந்தீங்க. ஓகே. பழைய ரெகுலராக வரவங்க இந்த கதை ஞாபகம் இருக்கா? நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அது நல்லா கேட்குறீங்க, மறந்து போயிடுறீங்க. முக்கியமான பாயிண்ட் நம்மளுக்கு. ஓகே ஃபைன், ஐ வில் டெல் ஒன்ஸ் அகெயின். ஸோ ஒரு வழிப்போக்கர் வந்து பெல் அடிக்கிறார். அப்போது ஒரு சீடர் ஓடி வந்து கதவை திறக்க போகிறார். கதவை திறக்கிறதுக்கு முன்னால் அவர் பயங்கர வேகமாக அடிக்கிறார். உள்ள இன்னொரு அறையில் பிரான்சிஸ் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ இந்த சீடர் கதவை ஓப்பன் பண்ணி சொல்கிறார், எதுக்கு இவ்வளோ வேகமாக அடிக்கிறீங்க? குரு அங்கே ஜெபிச்சுட்டு இருக்கார், நீங்கள் பண்ணது அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ அவர் மறுபடியும் விடாமல் அடிச்சிட்டு இருக்கிறார். அப்போ இந்த சீடருக்கு கோவம் வந்து அவருக்கு கொஞ்சம் கோவமாக பேசுகிறார். என்னங்க இவ்வளோ சொல்ல நீங்கள் மறுபடியும் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இவருக்கு வாக்குவாதம் ஆகுது. அவர் சொல்ல, நான் பிரான்சிஸை உடனே பார்க்கணும். இவர் சொல்ல, ஜெபம் முடிஞ்ச பிறகு அவரை பார்க்கலாம். இவர் இல்லை உடனே பார்க்கணும், மறுபடியும் பெல் அடிக்க போகிறார். இவர் கோவம் வந்து இந்த சீடர் என்ன பண்ணுறாரு? அவரை திட்டி அனுப்பிச்சி விட்டுறாரு. அவருடைய வெளியே போகிறதுக்கும் பிரான்சிஸ் அங்கே வந்து ஓடி வர்றார். உள்ளே இருந்து வந்து அந்த சீடரை கேட்குறாரு, எங்கே அந்த வழிபோக்கர் எங்கே போனாருன்னு. அவன் போனால் போயிட்டு போட்டோம் சார் குருவேன்னு சொல்லி இவர் உள்ளே கூப்பிட்றாரு. அப்போ அவர் சொல்ல, இல்லை அவர் தேடிப்பார் அப்படின்றார். வெளியில் போய் தேடி பார்க்குறாங்க. அந்த வழிபோக்கர் போயிட்டார் அதுக்குள்ளே. அப்போ பிரான்சிஸ் அந்த சீடரை பார்த்து சொல்லுவார், அந்த வழிபோக்கர்கள் வேறு யாரும் அல்ல, அவங்க வந்து 2 பேர் வந்திருப்பாங்க. 2 ஏஞ்சல்ஸ் வந்தாங்க, உனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன சோதனை உனக்கு கொடுத்தாங்க, டெஸ்ட் பண்ணாங்க, தாழ்ச்சி இருக்கான்னு பார்த்தாங்க. உனக்கு தாழ்ச்சியில், அதனால அந்த கிஃப்ட் கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னாரு. இது பிரான்சிஸுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம். இப்போ நமக்கு எத்தனை முறை நம்ம கிஃப்ட்டை மிஸ் பண்ணியிருப்போம்? மிஸ் பண்ணியிருக்கோமா? ஆமா பிரதர், ஒவ்வொரு முறை மிஸ் மற்றவங்க பண்ணியிருக்கோம். திட்டும் போது என்ன நமக்கு மைண்டில் வரணும்? ஒரு பிளெஸ்ஸிங் வருது. நம்ம அது தெரியாமல் என்ன பண்ணுறோம்? திருப்பி கோவப்படும் போது அந்த பிளெஸ்ஸிங் கடவுள் கொடுக்க முடியாமல் போயிடுது. ஸோ தயவுசெய்து யார் என்ன திட்டினாலும், நம்ம கோவப்படுற மாதிரி நடந்தாலும், ஏமாத்தினாலும், நமக்கு மைண்டில் வர வேண்டியது பெரிய துரோகம் பண்ணால் பெரிய கிஃப்ட் வருதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணோம்? அவங்கள மன்னித்து அன்பு செய்து நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். இதை செய்யும்போது நமக்கு பெரிய கிஃப்ட். அப்போ உங்களுக்கு பெரிய கிஃப்ட் வேணுமா, சின்ன கிஃப்ட் வேணுமா? பெரிய கிஃப்ட். பார்த்து கேளுங்க, வரும் பின்னால வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து எங்கிட்ட பிரதர் ப்ரேயர் பண்ணுங்க, ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? திட்டினாங்க, நம்மளை தேவையில்லாமல் தண்டிச்சாங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு வரப்போகுது.
அது ஸ்பிரிச்சுவல் கிஃப்டாக இருக்கலாம், உலகபூர்வமான கிஃப்டாக இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் டெஃபினட்டாக கடவுளுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்க்காது. நமக்கு ஒரு கிஃப்டை கொடுக்கறதுக்கு முன்னாலே இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் முதல்ல தான் ஆரம்பித்தோம். ஒரு வீட்டில் பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை தூண்டுவது டெவில். எதுக்காக அந்த பிரச்சனையை கொண்டு வந்தோம்னா குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்குவதற்காக. இதை கடவுள் அனுமதிக்கிறார்னா கடவுள் அனுமதிக்கிறார். எதனால் அனுமதிக்கிறார்? இது மூலியமா ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்கறதுக்கு கடவுள் ஆசைப்படுறார். சோதனை இல்லாமல் ப்ரொமோஷன் கிடையாது. கரெக்டா? வாழ்க்கையில் சோதனை இல்லாமல் ப்ரொமோஷன் கிடையாது. உங்கள் ஸ்கூல் லைஃப் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போ எக்ஸாம் இல்லாமல் ப்ரொமோஷன் உண்டா? கிடையாது. டெஸ்ட் உண்டு இல்லையா? ஒரு சோதனை உண்டு. ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு பொசிஷன் இன்னொரு பொசிஷனுக்கு போனால் பல பிரச்சனைகளை மேற்கொள்ளும் போது தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லட்டுமா? யார் பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்களோ பெரிய சேலரி, யார் சின்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்களோ கம்மி சேலரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உண்மை. நிறைய பேர் எனக்கு சேலரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கம்பெனியில் பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்களா? நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செய்யலாம், அது ஓகே. ஆனால் மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. உங்கள் கம்பெனியில் நீங்கள் பெரிய பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பிக் ப்ரமோஷன். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் கடவுளுடைய துணையோடு நான் மற்றவருடைய பிரச்சனையை சால்வ் பண்ண நமக்கு ப்ரமோஷன். நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணும்போது நம்ம அவங்கள மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு கிஃப்ட். அப்போ துன்பங்களும் பிரச்சனைகளும் நல்லதா கெட்டதா? நல்லது பிரதர், நல்லது பிரதர். நல்லது பிரதர், கெட்டது நல்லது. நல்லது பிரதர். ரொம்ப யோசிச்சு சொல்றான், கெட்டது நல்லது. வெரி குட் சிஸ்டர். லைஃப்ல ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ இதே மனநிலையில இருக்கணும். எனக்கு ஒரு கிஃப்ட் Yes வரப்போது, brother, sure. அவர்களை மன்னித்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நம்ம பிளஸ் பண்ணும்போது யூ வில் கெட் த கிஃப்ட். இதுதான் கிஃப்ட் வாங்குறதுக்கு, கடவுளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஈஸியான மெத்தட் இதுதான். இதை நம்ம செய்யாமல் கோயிலாக போகிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் பிரகாரம் உங்களுக்கு துன்புறுத்துவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள். உங்களுக்கு பழி சொல்றவங்க நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? அப்போது இதை செய்யும் பொழுது தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். இதை செய்யாமல் ஜெபிக்கிறதுனால ஆசீர்வாதம் வரப்போகிறது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்னது செய்யாமல் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதம் வராது. நீங்கள் நிறைய பேர் தியானத்துக்கு போகலாம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அனுப்பலாம். நிறைய கூட்டத்துக்கு போகலாம், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்போ? அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கும் போது. துன்பம் செய்வர்களுக்கு நாம் மன்னித்து அவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. Praise the Lord. Hallelujah. இப்போ நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு வந்து கிஃப்டை மிஸ் பண்ணிட்டோம், கோவப்பட்டு இல்லையா? மிஸ் பண்ணியிருக்கோமா, மிஸ் பண்ணலையா? பண்ணிருக்கோம் பிரதர், கோவப்பட்டு பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம். பிரதர். பண்ணிருக்கோம் இன்னொரு பிரதர். இப்போ ஒரு மனிதர் சாத்தானுடைய தூண்டுதலால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறார், ஓகேங்களா? இப்போ நீங்களும் கோவத்துக்கு திட்டினீங்கன்னா என்ன ஆகும்? பிளஸிங் மிஸ் ஆயிடும். பிளஸ்ஸிங் மிஸ் ஆகும். வெரி குட். இன்னொரு விஷயம் இருக்குது, பிளஸ்ஸிங் மட்டும் மிஸ் ஆகலை, நீங்களும் அந்த குரூப்பில் சேர்ந்துப்பீங்க, அவருடைய குரூப்பில். மறுபடியும் சொல்கிறேன், ஒருத்தர் சாத்தானுடைய தூண்டுதலால் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறார். இப்போ நீங்கள் கோவப்பட்டு அவரை திருப்பி திட்டுறீங்க. இப்போ நீங்கள் யாருக்கு அடிமையாயிட்டீங்க? சாத்தானுக்கு அடிமையாயிட்டோம். சாத்தானுக்கு அடிமையாயிட்டோம். பாவத்துக்கு அடிமையாயிட்டோம். புரியுதுங்களா? இப்போ அந்த ஆள் பாவத்தில் விழுந்ததோட நம்மளும் பாவத்தில் விழுந்துடும். இப்போ யாருக்கு அடிமையாயிட்டோம்? பாவத்துக்கு அடிமையாயிரும். இதுதான் சாத்தானுக்கு வேணும். ஒருத்தரை வச்சு இன்னொருத்தரை குறை சொல்லும் போது, திட்டும் போது, அவங்க கோவப்படும் பொழுது ரெண்டு பேரும் நம்ம கட்சியில் சேர்ந்துடுறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறான்? கோவத்தை வர மாதிரி ஒருத்தரை தூண்டுறான். ஆனால் ஜீசஸ் இதை அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒருத்தர் நம்மளை குறை சொல்லும்போது நம்ம அவர்களை மன்னித்து அன்பு செய்து அவர்களை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு பிளஸ்ஸிங் கொடுக்க முடியும். நம்ம அவங்களுக்கு ஜெபிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? நாம் அவர்களுக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை கொண்டு அந்த மனுஷனை சாத்தானிடம் பிடியிலிருந்து விடுவிக்க முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? நமக்கு துன்பம் செய்வர்களுக்கு நாம் மன்னித்து அவர்களுக்கு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கொண்டு அந்த நமக்கு பிரச்சனை கொடுத்தவங்கள பாவத்திலிருந்து கடவுள் வெளியில் கொண்டு வர முடியும். ஒரு கல்ல ரெண்டு மாங்காவா இல்லையா? ஆமா பிரதர். கண்டிப்பா பிரதர். ஜீசஸ் பண்றது பெட்டரா, சாத்தான் பண்றது பெட்டரா? டெஃபினெட்லி ஜீசஸ் பண்றது தான் பெட்டர். சாத்தான் என்ன பண்றான்? ஒருத்தன் ஏற்கனவே பாவத்தில் இருக்கிறான், இன்னொருத்தனை பாவத்தில் விழ வைக்கிறான். ஜீசஸ் என்ன பண்றாரு? நம்ம கிறிஸ்தவர்கள் போய் அவர் சொன்னபடி நடக்கும் பொழுது நமக்கும் ஆசீர்வாதம், நமக்கு பிரச்சனை பண்ணவனுக்கும் விடுதலை. ரெண்டு டபுள் பிளஸ்ஸிங்.
பிரைஸ் எல்லாம் யாருக்கும் பிடிக்கலையா? எல்லாம் டபுள் அதுதான் இருக்கு அவருடைய brother. அவருடைய நுகம் அழுத்தாது, நான் எளிதாய் சொன்னது உள்ளது. பிடிக்கலையான்னு கேக்குறேன் புரியுது மரியா. புரியுது பிடிச்சிருக்கு ஆ, பிரதர். ரொம்ப நிறைய பேர் பிடிச்சிருக்கு. டபுள் பிளஸிங் கேக்குறீங்க இல்லையா? இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும். இரட்டிப்பான ஆசீர்வாதம்னா என்னது? இதான் இரட்டிப்பான ஆசீர்வாதம். எப்பொழுது ஒருத்தர் நமக்கு தீமை செய்கிறார்களோ, நம்மை மனசு காயப்படுத்துறாங்களோ, அவங்கள மன்னிச்சு அன்பு செய்து அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. நம்மால் அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆத்மா நம்மளால ரட்சிக்கப்பட நமக்கு இன்னொரு ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? உண்டு. உண்டு நம்ம பிரதர். அக்கௌண்ட்ல ஓகே இவனுடைய ஜெபத்தினாலே இவன் மீட்கப்பட்டான். நமக்கு அங்க ஒரு கிரீடத்துல ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ரா வரும். பிரைஸ் லார்ட். பிரதர் Praise the ஒரு Lord. டவுட் பிரதர். இந்த இதுலயும் டவுட்டா இப்ப சிஸ்டர்? நீங்க இப்ப நீங்க சொன்னதுல நீங்க சொல்ற மாதிரியே தீமைக்காக அமைதியா இருந்து பிளஸிங் நாங்க பண்றோம். இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல என சார்பா என் கணவரோ இல்ல பிள்ளையோ போய் அவங்க கிட்ட சண்டை போட்டாங்களோ இல்ல அவங்க கிட்ட எடுத்து பேசினாலோ இந்த பிளஸிங் எனக்கு கிடைக்காம போகுமா? எப்படி? சிஸ்டர் இல்ல நீங்க இருந்தீங்கன்னா ஓகே சிஸ்டர், உங்களுக்கு blessing உண்டு சிஸ்டர். டோன்ட் வரி. blessing நீங்க அமைதியா இருந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யூ வில் கெட் a blessing. Okay. அப்ப அந்த So, உங்க கணவருக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. இதனுடைய சீக்ரெட் சொல்லிக் கொடுங்க. அப்ப அவரும் கோவப்பட மாட்டார். எப்பொழுது நம்ம இதனுடைய இப்போ சொன்னதை நீங்க உட்கார்ந்து தியானிக்கும் போது அது நம்முடைய ஹார்ட்ல எழுதப்படும். அப்போ ஒருத்தர் பிரச்சனை பண்ணும்போது கோவப்படும்போது நம்ம மைண்ட்ல என்ன வரணும்? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வரும். கோவப்படக்கூடாது அப்படின்னு கிஃப்ட் வருதுன்னு அர்த்தம். நம்ம மனசுல gift மைண்ட்ல இருந்ததுன்னா நம்ம கோவப்பட மாட்டோம். ஆஹா ஒரு blessing வருதுன்னு வரணும். ஒருத்தர் நம்ம திட்டும் போது மைண்ட்ல நமக்கு blessing வருதுன்னு வந்ததுன்னா கோவம் வராது, சந்தோஷம் வரும். புரியுதுங்களா? அதனால யாக்கோபு என்ன பண்றாரு? யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பல வகையான சோதனைக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஒருத்தர் நம்மள பிரச்சனை பண்ணா என்ன அர்த்தம்? blessing நம்மளுக்கு ஞாபகம் வரணும். நம்ம கோவப்பட்டுறக்கூடாது, நம்ம திருப்பி பேசிடக்கூடாது, அப்படி வரக்கூடாது. blessing ஒன்று வருதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சியோடு அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். Praise the Lord. Hallelujah. பிரதர் நிறைய தப்பு செய்யாம திட்டுனா டபுள் blessing கிடைக்கும்ல? தப்பு செய்யாம இருக்கும்போது திட்டினாதான் டபுள் blessing. தப்பு செய்யும் போது திட்டினா blessing கிடையாது. Okay. பேதுரு ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்கள் குற்றம் செய்யும் பொழுது தண்டிக்கப்படும் போது பேசாம இருக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தவறு செய்யாததுக்கு தண்டிக்கும் பொழுது பேசாம இருந்தீங்கன்னா கடவுளுக்கு அது உகந்ததாக இருக்கும்ன்றார். ஓகே சிஸ்டர்? Okay brother. பிரைஸ் எல்லாம் குற்றமும் செஞ்சுட்டு நம்ம திருப்பி சண்டை போட்டோம்னா நிறைய அடி விழும் சிஸ்டர் நமக்கு. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, அப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ gift நம்ம இழந்து போயிருக்கோம் இல்லையா? நம்முடைய கோவத்தினாலும் அறியாமையினாலும் இழந்து போயிருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்றாங்க, ஏதாவது ஒருத்தர் நம்மளுக்கு துரோகம் பண்றாங்கன்னா என்ன பண்ணணும்? சந்தோஷமா டான்ஸ் போட முடியுமா? இனிமேல் போடணும் பிரதர். ஆமா, பெரிய கிஃப்ட் வருதுன்னு நினைச்சேன்னா டான்ஸ் வரும், சந்தோஷம் வரும். இல்லைன்னா நமக்கு கண்டிப்பா. சந்தோஷம். அதனால தான் சொல்றேன், நமக்கு ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? நம்முடைய கிஃப்ட் மேல வரணும். சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும் பொழுது அவர் மனசு எவ்வளவு பயங்கரமான ஒரு கஷ்டம், வேதனைகள். ஆனா அவர் மனசுல என்ன இருந்தது? அவர் மனசுல என்ன கிஃப்ட் வச்சு சிலுவையை சுமந்துட்டு போனார்? நிலைவாழ்வு. தந்தை கடவுள் அப்பா சொன்னதை நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சொல்றது. அவர் மனசுல இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், நரகத்துக்கு போற என் பிள்ளைங்களை எல்லாம் நான் மோட்சத்துக்கு கூட்டு போறேன். அது ஒண்ணுதான் ஒரு மைண்ட்ல இருந்தது. அதனாலதான் அவ்வளோ பெரிய கஷ்டம் அவருக்கு. உடல்ல அவ்வளவு வேதனை, மனசுல வேதனையா இருந்தாலும் உள்ளத்துல ஒரு சந்தோஷம். நரகத்துக்கு போற என் பிள்ளைகளை நான் இந்த வேதனையின் மூலமாக அவர்களை மோட்சத்துக்கு நான் கொண்டு செல்ல போகிறேன். இந்த ஒரு அன்பு தான் அவர் இவ்வளோ கஷ்டத்தையும் பேசாம ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஒரு சில பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறது இல்லையா? ஒரு சில தந்தையர் வெளியிலே ஒன்றும் சொல்லாம தங்களுடைய வாழ்க்கையை குழந்தைகளுக்காக அர்ப்பணிப்பவர்களை பார்க்குறோம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியில சொல்றது கிடையாது இல்லையா? நான் உங்களுக்காக கஷ்டப்படுறேன், உங்களுக்காக கஷ்டப்படுன்னு சொல்றாங்களா நிறைய பெற்றோர்கள், குறிப்பா அப்பா. நான் நிறைய அம்மாக்கள் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் தந்தையர் இது வரைக்கும் நான் உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன் அதிகமாக சொன்னதை நான் கேள்விப்பட்டதில்லை இல்லையா? அது ஒரு பெரிய கிஃப்ட். நம்ம கஷ்டப்படுறத வெளியில சொல்லாம
அவங்களுக்காக அன்பு செய்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யறது தான் உண்மையான கனிவு. உண்மையான கனிவுனா என்னது? அவங்களால நமக்கு வர கஷ்டத்தை கஷ்டமா நினைக்காம அவங்களை அன்பு செய்யும்போது அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு செய்ய முடியும். நமக்கு படுற தியாகத்தை வெளியில சொல்றது உண்மையான அன்பு கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப சிலுவை சுமக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மனசுல நம்ம தான் இருந்தோம். நான் கட்டாயம் இருந்தேன். நீங்க இருந்தீங்களா இல்லையா? எல்லாம் இருந்தோம். அதனாலதான் இருந்தோம் பிரதர். நமக்கு அதுக்கு ஞாபகம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கும் போது என்ன நினைச்சிட்டு சுமந்தார். அது கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது. என்னாலதான் சுமந்தாருன்னு கேட்கும்போது பெயினா இருக்குது. கரெக்ட் தானே? ஒரு பக்கம் என்ன சொல்லணும்? ஆண்டவர் சிலுவையை சுமக்கும் போது என்ன நினைச்சு சுமந்தாருன்னு நம்ம சந்தோஷப்படணும். இன்னொரு பக்கம் அவர் சுமந்தது காரணமே நான் தான். எல்லா மக்களுடைய பாவம் தியானம் பண்ணாதீங்க. நான் செஞ்ச பாவம் தான் அவரை சிலுவையில் கேக்கல ஏற்றியது. பிரதர். கேட்கலையா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். கேக்குதா சிஸ்டர்ஸ்? கேக்குது பிரதர். கேக்குது பிரதர் எங்களுக்கு. ஸோ நம்ம சிலுவை படம் தியானிக்கும் போது என்ன தியானிக்கணும்? இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கும் போது அவர் மனசுல யார் இருந்தது? நான் இருந்தேன். என்ன நினைச்சு நான் நான் சிலுவை இருந்தேன். சுமக்கணும், அதுதான் உண்மை. அதே நேரத்துல அவர் சிலுவை சுமந்ததுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். நான் தான் காரணம். பர்சனலா சொல்லுங்க. என்னுடைய பாவம் தான் அவர் சிலுவையில. நான் அப்படி உட்காந்து தியானிச்சீங்கன்னா நம்ம பாவத்திலிருந்து ஈஸியா வெளியே வர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுப்போம். என்று கேட்ட இந்த இறை வார்த்தை பிரகாரம் நம்ம எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணமோ அதை நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி சிலுவையின் கீழ் வருகிறோம். ஆண்டவரே, இதோ நீர் இரண்டு காரியங்களை உம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள சொன்னீர். ஒன்று தாழ்ச்சி, மற்றொன்று கனிவு. ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் தாழ்ச்சி இல்லாமல் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம். முதலில் உமக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தில் விழுந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் பாவத்தில் விழுந்தார்கள் என்பதை நாங்கள் படிக்கும்போது அவர்கள் பெரிய தவறு செய்து விட்டார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவத்தில் விழுகிறோம். அது தாழ்ச்சி இல்லாததினால் நாங்கள் விழுகிறோம் என்பதை மறந்து போன நேரத்திற்காக எங்களை மன்னிக்குமாறு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கண்களில் நாங்கள் பார்க்கிற எங்கள் உயர் அதிகாரிகள், அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பெற்றோர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள், இவர்களிடம் நாங்கள் தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளாத, கீழ்ப்படிதோடு நடந்து கொள்ளாத நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். அவர்களுக்கு எதிராக நாங்கள் முணுத்த தருணங்களுக்காக, மனதுக்குள்ளே கோவப்பட்ட தருணங்களுக்காக, அப்பா அவர்களை மற்றவரிடம் குறை சொன்ன தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, இது முதல் யாரையும் குறை சொல்லாமல் மற்றவர்களை எங்களை விட உயர்வாக எண்ணக்கூடிய அந்த கிருபை அப்பா நீர் எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்கு கொடுத்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னாலும் ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்மை தெரிந்து கொண்டோம் அப்பா. பலருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்து ஆண்டவரே, மற்றவர்களை எங்களோட உயர்வாக கருதக்கூடிய அந்த தாழ்ச்சியை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே, நீர் கனிவை உம்மிடமிருந்து கற்றுக்கொள்ளும்படி சொல்லி இருக்கிறீர். எங்களுக்கு துன்பப்படுத்தியவர்களை, வேதனைப்படுத்தியவர்களை, ஏமாற்றியவர்களை நாங்கள் மன்னித்து அன்பு செய்து அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். இதோ அந்த சுச்சுவேஷனில் நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நினைத்து மகிழ்ச்சியோடு அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போனதை அப்பா நீர் எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி. இனிமேல் நாங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அப்பா நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கைவிடாமல் இருக்கக்கூடிய கனிவை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். தேங்க்யூ மை லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி. நாங்கள் புறங்கூறிய வார்த்தைகள், கோவப்பட்டு பேசிய வார்த்தைகள், அவை எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு கேட்கிறோம். இயேசுவே, நம்முடைய இரத்தத்தினால் அந்த வார்த்தைகளை எரித்து போடுமாறு ஜெபிக்கிறோம். சாத்தான் கையில் இருக்கிற அந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எரிந்து போகட்டும். அப்பா, நாங்கள் தாழ்ச்சி இல்லாமலும் கனிவு இல்லாமலும் நடந்ததினால் எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வந்த எல்லா எதிர்மறையான காரியங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியேறும்படி கட்டளையிடுகிறோம். அன்றைய உடைய அன்பு எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அது ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓடும்படி அதற்காக ஏதோ இந்த தாழ்ச்சியினாலும் கனிவினாலும் எங்களை நிரப்பும். அதில் எங்களை பயிற்றுவிக்குமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுக் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். எப்படி தாழ்ச்சியோடும் கனிவோடும் நடந்து கொள்வது என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்குமாறு
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Amen. Praise the Lord. ஓகே, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஏற்கனவே ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போயிட்டோம். ஸோ சாட்சிய கேட்கலாம். இப்போ யாராரு கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல கடவுளுக்கு ஒரு சாட்சி சொல்லணும்னா தாராளமாக வரலாம். சாட்சி சொல்லும்போது நீங்கள் உங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறீங்க, அது உங்களுடைய ஆத்மாவுக்கு நல்லது. நன்றி சொல்லும்போது உங்களுடைய இருதயம் தூய்மையாக்கப்படுகிறது, உங்களுடைய மனசு ஒளியிலாம் நிரப்பப்படுது. அதே நேரத்தில் அது மற்றவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது. ஒருத்தர் ஒரு கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வந்தீங்கன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லணும், என்ன பண்ணி வெளியில் வந்தீங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சும்மா நான் ஜெபம் பண்ண கடவுள் வெளியில் வந்துட்டேன் இல்லை, நீங்கள் அந்த கடன் பிரச்சனைலேருந்து வர்றது நேரத்தில் என்னென்ன காரியங்களை செய்தீர்கள், என்ன ஜெபத்தை பண்ணீங்க, எப்படி வெளியில் வந்தீங்க. அப்போ ஒன்று பிரச்சனை, இன்னொன்று வழிமுறை, அடுத்தது இதில் வெளியில் வந்தேன். இந்த மூன்றும் ஷார்ட்டாக சொல்லணும். அப்போ மற்றவங்க கேட்குறவங்களுக்கும் ஓஹோ இந்த பிரச்சனையில் இருந்தால் இது பண்ணோம்னா நம்மளும் அதுலேருந்து வெளியே வர முடியுமா. ஒரு பாவத்திலேருந்து வெளியே வந்தேன், பாவத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை பாவத்திலேருந்து வெளியே இருந்தால் பாவத்தை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சொல்லலாம். ஆனால் எப்படி வெளியே வந்தீங்கன்றது சொல்கிறது நல்லது, மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும். பிரைஸ் தி லார்ட். எஸ், ஜோஸ் பிரதர் வந்திருக்கீங்களா? இல்லைன்னா டொமினிக் பிரதருக்கு மெசேஜ் போட்டிருக்கேன் நாங்க. இல்லை, யார் பண்ண போகிற சிஸ்டர்? டொமினிக் பிரதர் பண்ண போகிறாரா? ஆமா பிரதர், அவங்களுக்கு ஆரோக்கியசாமி பிரதர் பண்ணுவாங்க பிரதர். ரெகுலரா அவங்க தான் சாட்சி கேட்கறது. ஓகே, நீங்க கேட்டுருங்க. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் சாட்சிய நேரத்திற்கு கடந்து வந்திருக்கின்றோம். சாட்சியம் சொல்ல விரும்புகின்றவர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி சாட்சியம் சொல்ல அன்போடு அழைக்கின்றேன். நம்ம பேசுனா கேக்குமா? பிரைஸ் தி லார்ட். லில்லி என்னமோ வந்துச்சு, லில்லி சேவியர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரிடமிருந்து கடந்த வாரத்திலே காலங்களிலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் சாட்சி சொல்லும் நேரம் இது. பிரதர் சொன்ன மாதிரி இறை வார்த்தையில நாம எப்படி கடந்து வந்தோம், அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தோம் அப்படிங்கிறது தான். யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, சாட்சியம் இல்லை. இறை வார்த்தை கேட்கும்போது யாருக்காவது புரியாத விஷயங்கள் புரிஞ்சது, இல்லை ஒரு மனமாற்றம் வந்ததுனாலும் அதே சாட்சியாக சொல்லலாம். மனமாற்றம் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சாட்சி. நாம் செய்த தவறுகள் புரியாம இப்போ புரிஞ்சுது, இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலும். சொல்லுங்க பிரைஸ் லார்ட் பிரதர். ஜோசப் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். நான் என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசமா என்னுடைய வீட்டில் பிரிட்ஜ் ஓடலை. அது சரி பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு டைம் இல்லாததுனால வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால எனக்கு அது சரியாக பண்ணி கொடுக்க முடியல. என்னுடைய நம்பிக்கை இந்த பிரிட்ஜ் ஓடும் அப்படிங்குள்ளது என்னுடைய நம்பிக்கை. நான் கடவுள்கிட்ட நான் டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னென்னா எனக்கு இதை வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு, கடைக்கு கொண்டு போகிறதுக்கு டைம் இல்லை, நான் வேலைக்கு போயிட்டே இருக்கேன். அதனால் நான் இனிமேல் இந்த பிரிட்ஜை நான் கடைக்கு கொண்டு போக மாட்டேன், ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு இதை சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நான் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன் இந்த பிரிட்ஜு ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிரிட்ஜை கை தொட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு நைட்டு படுத்துட்டேன். என்னுடைய மனைவி காலையில் போயிட்டு பிரிட்ஜை திறந்து பார்க்குறாங்க. பிரிட்ஜு பயங்கரமான கூலிங். ஒரு மாசமா பிரிட்ஜ் ஓடாத பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அதுல இருந்த எல்லா பொருளும் வீணா போச்சு. நான் எடுத்து வேஸ்ட்ல போட்டுட்டு பிரிட்ஜை பயன்படுத்தவே இல்லை, அப்படியே தான் வச்சிருந்தேன். ஆனால் என்னுடைய மனைவிட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன், இந்த பிரிட்ஜ் கண்டிப்பாக ஓடும், நம்ம சரி பண்ண தேவையில்லை, கடவுள் எனக்கு சரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நம்பிக்கையாக வச்சு நான் அதை போயிட்டு நான் அவ்வளோ நாள் நான் அதுக்காக நான் ஜெபிக்கலை. ஆனால் அந்த லாஸ்ட் நாள் எனக்கு என்னுடைய உள்ளத்துல கண்டிப்பாக நம்ம இந்த பிரிட்ஜுக்காக ஏன் ஜெபிக்க கூடாது. என் ஒய்ஃப்னு சொன்னாங்க, நீங்க ஜெபிச்சா கண்டிப்பாக அந்த பிரிட்ஜ் ஓடணும் உள்ளது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ ஏன் ப்ரேயர் பண்ணக்கூடாது அப்படின்னு. நானும் போயிட்டு பிரிட்ஜில் கை வச்சுட்டு இயேசுவின் நாமத்தினால இந்த பிரிட்ஜ் ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு அவங்க சமையல் கட்டில் போயிட்டு பிரிட்ஜை திறந்து சமைக்கிறது, பிரிட்ஜை திறந்து பார்ப்போம், நேற்று ஜெபிச்சோம் இல்லை இன்னைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நம்பிக்கையோட போய் திறந்து பார்க்குறாங்க, பிரிட்ஜ் ஓடுது.
நான் சரி பண்ணவே இல்லை. அதுக்காக நான் கடவுளுக்கு கொடான கொடி நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். படைத்தவருக்கு தெரியும், படைப்பாற்றல் அனைத்தையும் அவருக்கு கட்டுப்பட்டதே அப்படிங்கறதுதான் இறை வார்த்தை. அதனால படைத்த அனைத்தையுமே அவர் என்ன செய்வாரு? ரிப்பேர் பண்ண வேண்டியதுல ரீஸ்டோர் பண்ணுவாரு, புதுசா தருவார். அதே மாதிரிதான் நீங்க அத்தனை நாள் ஜெபிக்காம இருந்தாலும் அன்றைய நேரத்துல கடவுளுடைய நம்பிக்கை விசுவாசத்தோட இதை படைத்தவர், இதை உருவாக்கியவர், இதை உருவாக்க செய்தவர் ஆண்டவர் இயேசு அப்படிங்கிற நம்பிக்கையோட ஜெபிச்சிங்க, அது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே ரீஸ்டோர் ஆகி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க பிரதர். ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர். கடவுள் நன்றி. வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஜாய்சி. நான் காரைக்குடில இருந்து பேசுறேன் பிரதர். பையனுக்கு அவன் அண்ணா யூனிவர்சிட்டில இந்த பி பிளான் தான் கோர்ஸ் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தான். ஆனா அண்ணா யூனிவர்சிட்டில கிடைக்கிறது கஷ்டம்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நான் தம்பி உனக்கு இந்த கோர்ஸ் தான் கடவுள் உனக்கு இதுதான் நீ படிக்கணும்னு வச்சிருந்தா உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அவனுக்காக அந்த இறை வார்த்தையை சொன்னேன். என் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் மகனின் தேவை நிறைவேற்றிருக்கா நன்றின்னு சொன்னேன். சொன்ன மாதிரி அவன் நினைச்ச குரூப் அந்த காலேஜ்ல அந்த சீட்டு கிடைச்சிருச்சு. இப்போ அவன் காலேஜுக்கு போயிட்டான். கடவுளுக்கு கொடான கொடி நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மேல் நம்ம நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர் நாம் விரும்பிய காரியங்கள் அனைத்தையும் செய்வார். அதுதான் உங்களுடைய பையனுக்கும் நடந்திருக்கு. நீங்க ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோட. அதுக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஓகே பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர், என்னோட பிள்ளைக்கு கேன்சர் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து 8 மாசம் கழிச்சு வீட்டுக்கு போனோம். நல்லா தான் இருந்தாங்க. திருப்பி இடையில கொஞ்சம் இன்ஃபெக்ஷன், காதுல இருந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கும்போது பிள்ளையோட வாய் கொஞ்சம் கோணி போச்சு, கண்ணும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து. அப்ப நாங்க நல்ல பயந்து போய் அந்த மாதிரி தான் வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் 6 மாசம் ஃபர்ஸ்ட் 1 மந்த் நல்லா டவுனா இருந்தேன். அப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசி நான் பாசிட்டிவ் தாட்டோட தான் இருந்தேன். எந்த பயமுமே எனக்கு இருக்கல. அடுத்து இப்படி ஃபேஸ்ல இப்படி ரியாக்ட் ஆனது கொண்டு நான் நல்லா பயந்து நிறைய நெகட்டிவ் தாட் அதுக்கப்புறம் மறுபடியும் சிஸ்டர் என்கிட்ட பேசினாங்க. அப்போ டெஸ்ட் எடுத்து திருப்பி இந்த நோய் திருப்பி வந்திருக்கா அப்படின்னு எல்லாம் பாக்குறதுக்காக டெஸ்ட் எடுத்தாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நான் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கூட உள்ள ஒரு குழந்தைக்கும் இதே மாதிரி ஆச்சு, அந்த குழந்தை இறந்துட்டு அப்படிங்கிற இது. அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க அந்த டெஸ்ட் ரிசல்ட் பார்க்கவே கூடாது, அது நெகட்டிவா இருந்தாலும் சரிதான் பாசிட்டிவா இருந்தாலும் சரிதான், கடவுள் உங்க பிள்ளைய சாட்சியா நிறுத்துவாங்க, அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய அதே நம்பிக்கையோட கான்பிடென்டோட அப்படி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப ஃபர்ஸ்ட் நாள் ஆக்சிஜன் போட்டாங்க. அப்ப ரொம்ப பயமா இருந்தது. அப்ப நான் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில இங்க ஆல்ரெடி இதுக்கே ஒரு சாட்சி சொல்லணும் பிரதர். எனக்கு நெட்டே கிடைக்காது. நான் ப்ரேயர் எல்லாம் அட்டன் பண்ணுவேன், பாதியிலே க்ளோஸ் ஆயிரும். இன்னைக்கு நான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கு கடவுளுக்கு நன்றி. அப்போ நான் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில அந்த வேர்டு பார்ப்பேன். பைபிள் படிக்க முடியலனாலும் அந்த இறை வார்த்தை பார்ப்பேன். அதுல மோத்திமா ஆண்டி அப்படி அவங்க ஒரு வார்த்தை அனுப்பியிருந்தாங்க. எசாயா 38:16. நான் உண்மையை நம்புகின்றேன், என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது, எனக்கு உடல் நலத்தை நல்கி உயிர் பிழைக்க செய்வீர். அந்த வார்த்தையை நான் என் பிள்ளைக்காக அறிக்கையிட்டேன். 2 நாள் கழிச்சு ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் பிள்ளைக்கு எடுத்த டெஸ்ட் எல்லாமே நார்மல் தான், பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா இஎன்டி ஃபுல்லாவே இன்ஃபெக்ஷனா இருக்கு. அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனது நர்வ் வீக்னஸா இருக்கு. அதனாலதான் இந்த கண்ணு, வாய், மூக்கு, தொண்டை அது எல்லாம் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன். மற்றபடி நோய் திருப்பி வரல. அதுக்கு நான் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். அப்புறம் டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க 100% இது சரி பண்ண வாய் சரி பண்ண முடியுமா இல்லையா தெரியல அப்படின்னு. ஆனா அவங்க சொல்லும் போது நான் பயப்படல. என் பிள்ளை கடவுளோட வார்த்தையை சொல்றதுக்கு கடவுள் என் பிள்ளைக்கு நல்ல நான் என் பிள்ளையோட முகத்துல நான் ஏசப்பாவை பாக்குறேன். அதனால என் பிள்ளைங்க உடல் உறுப்பு எல்லாமே நல்லா இயங்குவதற்கு நன்றி அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. ப்ரேயர் பண்ண எல்லாருக்குமே நன்றி.
பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க சிஸ்டர். தொடர்ந்து உங்க பிள்ளைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இறை வார்த்தை வழியாக நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த டாக்டர்ஸே சொல்லியிருக்கிறாங்க. அதனால எதுவும் இருக்காது. கடவுள் முற்றிலுமாக சுகப்படுத்தி இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோட விசுவாசத்தோட தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். க்ளோரி டு பிரதர் ஜீசஸ். இன்னொரு நன்றி சொல்றேன். நான் எங்க வீட்டுல வந்து ஒரு ஜுவல்ஸ் நான் மறந்து வச்சேனா இல்ல எப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப வந்து பக்கத்து வீட்டுல உள்ள ஒருத்தவங்களை வந்து நான் பார்க்க சொல்லி விட்டேன், இதுல நான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு டவுட், அந்த ஒரு இது மட்டும் அதுல இல்ல, எல்லாமே இருக்கு, அது மட்டும் இல்ல. அப்ப நான் வந்து அவங்கள சந்தேகப்படுறதா இல்ல நான் எங்க வச்சேனா எனக்கே கன்ஃபார்ம் இல்ல. அப்ப நான் கடவுள்கிட்ட, ஆண்டவரே எனக்கு நான் இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு அது எவ்வளவு பெரிய இதா இருக்கு, எனக்கு கண்டிப்பா நீங்க வந்து அந்த நகைக்கு ஒரு இது பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். அப்போ திருப்பாடல் 34:6, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். அந்த இறை வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, நீ கீ அந்த ஆண்டி கிட்டயே கொடுத்து அவங்களையே வீட்டுல போய் பார்க்க சொல்லு. ஏன்னா அவங்கள நான் ஒரு திங்ஸ் எடுக்க என் வீட்டுக்கு சொல்லி விட்டேன், ஒரு டேப்லெட்டுக்காக. அதுக்காக அவங்க மட்டும்தான் போனாங்க, அங்க வேற யாருமே போகல. அதனால அப்ப எங்க அம்மா அப்படி சொல்லும் போது சரி ஓகே அவங்க கிட்ட பார்க்க சொல்லுவோம் அப்படி சொல்லிதான் நான் அந்த ஆண்டி கிட்ட சொன்னேன், ஆண்டி எங்க வீட்டுல பாருங்க நான் எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டேன். அதுக்கப்புறம் அவங்களாவே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நான் திருப்பி கேட்டேன், ஆண்டி பாத்தீங்களா என்ன ஆச்சு அப்படின்னு. அது இங்க நான் எடுத்துதான் வச்சிருக்கேம்மா, என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு கடவுளுக்கு நான் அவ்வளோ ஒரு நன்றி சொன்னேன். ஏசப்பா கோடான கோடி நன்றி. ஏன்னா ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, இல்ல நமக்கு இப்ப இது எவ்வளவு தேவை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்த நேரம் ஒன்றை நான் தான் மறந்து வச்சேனா இல்ல அவங்க எடுத்துட்டு திருப்பி அதை தந்தாங்களா அப்படின்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா கடவுள் அந்த நெருக்கடியான இதுல இருந்து என்னை விடுவித்து காத்தாங்க. அதுக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவர் வந்து நன்மையே உருவானவர். நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், சந்திக்கிறார். அதே மாதிரிதான் அவங்களுடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது அவர் அந்த சகோதரி வழியாக நீங்க பார்க்க சொன்னப்பையும் அவங்க அந்த பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர் இக்னேசியஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர் இக்னேசியஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர், சொல்லுங்க பிரதர். அந்த ஒரு அரௌண்ட் 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னுக்கு எங்களோட அப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். நீங்களும் ப்ரே பண்ணியிருந்தீங்க. அந்த ப்ரேயர் வார்த்தையால் எங்கள் அப்பா குணமடைஞ்சிருக்கிறார். அந்த காயம் அப்படியே ஆறித்து, ப்ளூக்குலால் ஆறித்து, இயேசுவின் தழும்புல அந்த காயம் குணமானதுன்னு சொல்லி ப்ரே பண்ணி வந்து ஆறிச்சு. அடுத்தது அப்பா வந்து 1 வீக்காக பெட்லேயே இருந்தவர். பின்ன நான் 1 வீக்கு பிறகு தான் போனேன். நான் என்னோட சரியான தூரம், அடுத்து எனக்கு டியூட்டி. அப்போ ஒரு நாள் ஆஃப் எடுத்து தான் போனேன். அங்கே போய் அப்பாவை எழுப்பி எடுத்து வீல் சேரில் வச்சு அவரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியால் அவுட் சைடுக்கு கொண்டு போய் கொஞ்ச நேரம் இருக்க வச்சு திருப்பி ஆளை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து வித்தின் 2 டேஸில் அவருக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி உங்களுக்கு காயமெல்லாம் ஆறித்து, பொட்டாசியம் லெவலும் கொஞ்சம் கூடியிருந்தது, அதுவும் குறைஞ்சிது. நீங்கள் போகலாம்னு அனுப்பிட்டேன். கடவுளுக்கு நன்றி கூறுறேன். அடுத்தது இந்த கேஸ், நான் கார் வச்சிருக்கிறபடியா எனக்கு கேஸ் கூப்பன் ஒன்று வேணும். இயேசுவே, இந்த கேஸ் கூப்பன் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமென்னு சொல்லி இந்த மனதில் நினச்சி கொண்டிருக்கேன். நெக்ஸ்ட் டே ஒரு ஆள் கொண்டு வந்து, நான் சும்மா போனேன்னா எனக்கு ஒரு கூப்பன் ஒன்று தந்தான், இந்த நீ வச்சுக்கோ, உன்னோட கார்டு இருக்கு, நீ வச்சுக்கொள்ளு. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தது இன்னொன்று, எனக்கு ஒர்க் டைமில் எனக்கு இங்கே இந்த ப்ரேயர் குரூப்புக்கு நான் வரையலாம். அப்போ நான் என்ன செய்வேன்டா, இந்த ஒர்க் டைமில் எனக்கு இங்கே வாரதுக்கு கஷ்டம். ஏனெண்டா ப்ரேயர் மீட்டிங் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணும், எனக்கு 11 o'clock எனக்கு டியூட்டி. அப்போ நான் இதுக்குள்ளே என்டர் பண்ண இயலாமல் இருந்துச்சு. அப்போ நான் வேலைக்கு போக்குள்ள சொல்லுவேன்,
எஸ்வி எனக்கு ஒரு டைமை தாங்க, நான் ப்ரேயர் மீட்டிங்கில் என்டர் பண்ணணுமெண்டு. இன்றைக்கு பப்ளிக் ஹாலிடே, அப்போ இந்த ப்ரேயர் மீட்டிங்கும் கிடைச்சது. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறார். ஏன்னா நீங்க அவரை சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டீங்க. அதே சமயம் அவருடைய வார்த்தைய விசுவசிக்கிறீங்க, அந்த நம்பிக்கையோட செயல்படுறீங்க. அதனால உங்களுடைய தந்தையை அவர் முற்றிலுமாக சுகப்படுத்தி இருக்கிறார். இரண்டாவதாக அந்த கேஸுக்கு நீங்க கடவுள்கிட்ட ஜெபிச்சீங்க, இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது கடவுள் பிரியப்படுகிறார் உங்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அதனாலதான் அதையும் கிடைத்தது. அதே நேரம் இந்த பிரேயர்ல நீங்க அட்டன் பண்றதுக்கு, கலந்து கொள்வதற்கு இந்த மாதிரியான நம்பிக்கையும் விசுவாசம் இருக்கும் பொழுது இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஏற்புடைய விசுவாசம் உங்களுடைய இதை கலந்துக்க வைத்திருக்கு. இன்றைக்கு அந்த லீவ் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, இதைதான் குறிக்குது. அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், glory to Jesus. Thank you Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க பிரதர். ஓகே, Praise the Lord, brother. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர், நான் இந்த சாட்சி அழாம சொல்லணும். அதை ஃபர்ஸ்ட் நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஏசப்பாட்ட. ஏன்னா லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸா ஒரு பெரிய பாவத்துல இருந்து விடுதலை பெற முடியாம தியானமா ஓடுவேன். நான் எங்க பிரேயர் இருக்குன்னு சொன்னாலும் ஓடுவேன். வேற உலகத்தரமான காரியத்துக்காக நான் இந்த 8 வருஷத்துல நான் வேண்டுனது ஒண்ணு கூட எனக்கு ஞாபகத்துல இல்ல. இந்த பாவத்துல இருந்து ஒரு விடுதலை வேணும்னு 8 வருஷமா பூண்டி, வேளாங்கண்ணி, சாலக்குடி, தர்மபுரி, ஏலாவூர், இன்னும் எங்கெங்க உள்ளிருப்பு தியானங்கள் இருக்குமோ உள்ளிருப்பு தியானங்களுக்கும் ஒரு நாள் தியானத்துக்கும் யார் யார் என்ன சொல்லுவாங்களோ அத்தனையுமே நான் முயற்சி செஞ்சு என்னால விடுதலை கிடைக்கவே முடியல. ஆனா வேற நிறைய சின்ன சின்ன பாவங்கள் எல்லாமே என்னால ஈஸியா ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சிச்சு. பட் ஒரே ஒரு பாவத்துல இருந்து என்னால வரவே முடியல. நான் எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தேன். கடைசியில ஒரு 6 months பேக் பிரதரோட ஒரு செய்தி நான் கேட்டிருந்தேன். அதுல இருந்து பிரதரோட அந்த செய்தி யூடியூப்ல நிறைய பார்க்க ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிரதர் சொல்லுவாங்க இறைவார்த்தை அறிக்கை இடுங்க அப்படின்ட்டு. பட் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு இறைவார்த்தை கொடுக்குறாங்க. எனக்கு என்னோட பிரச்சனைக்கு எந்த இறைவார்த்தையும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் நான் ஒரு நாள் பிரதர்கிட்ட கேட்டேன், வாய்ஸ் மெசேஜ் போட்டு. பிரதர் எனக்கு திருப்பி கால் பண்ணி எனக்குரிய ஒரு இறைவார்த்தை லூக்கா 4:18 கொடுத்தாங்க. அதையும் கொடுத்துட்டு ஒரு பிரேயர் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. நான் எப்பெல்லாம் சோர்ந்து போயிருந்தேனோ அந்த இறை வார்த்தையும் அறிக்கையிட்டேன். அதோட சேர்ந்து அந்த பிரதரோட பிரேயர், எனக்காக கண்ணை மூடுங்கன்னு சொல்லி ஒரு பிரேயர் அனுப்புனாங்க. அது அவ்வளவு வல்லமையான ஜெபம். அந்த இறை வார்த்தையும் பிரதரோட பிரேயரையும் மாறி 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 அறிக்கையிட்டு ஃபர்ஸ்ட் டைமா அந்த பாவத்துல இருந்து அது விடுதலை ஆகணும்னு நினைச்சு நான் முயற்சி பண்ணும் போதெல்லாம் பைத்தியம் முடிச்சு ஓடுவேன். நான் பைத்தியக்காரிதான், அப்படி ஓடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தொடர்ந்து ஒரு 1.5 மாசமா இறைவார்த்தை அறிக்கிட்டுக்கிட்டு இருக்கேன். பிரதரோட அந்த பிரேயரையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ரிலாக்ஸா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதுல இருந்து விடுதலை அடைஞ்ச ஒரு சந்தோஷத்தை நான் இப்ப 8 வருஷத்தை கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை நான் இத பொதுவா சாட்சி சொல்ல நான் வெட்கப்படுவேன். ஆனா இந்த சந்தோஷம், இந்த பாவத்துல இருந்து கிடைச்ச விடுதலை எனக்கு முழுமையா எனக்கு அடையணும்னு நான் ஆசைப்படுறதுனாலதான் நான் அந்த வெட்கத்தை விட்டு நான் இவ்வளவு பெரிய பாவத்துல இருந்து விடுதலை ஆயிருக்கிறேன் அப்படின்றது நான் சாட்சியா சொல்றேன். ஏன்னா இதை நான் சாட்சியா சொல்லலைன்னா எனக்கு பயமாயிருச்சு. கடவுள் கொடுத்த மகிமையை நமக்கு இன்னும் ஏதாவது ஒரு தருணத்துல நம்ம இழந்துடக்கூடாது. சாட்சியா சொல்லிட்டோம்னா அந்த இது எனக்கு முழுமை அடைஞ்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் இதை சாட்சியா சொல்றேன். பெரிய ஒரு விடுதலை இறைவார்த்தையை அறிக்கைட்டு அதோட பிரதரோட பிரேயரும் அனுப்பி விட்டதுனால திரும்பி சோர்ந்து போறப்பெல்லாம் நான் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு வல்லமையா அவங்க ஒரு ஜெபம் கொடுத்தாங்க. என்னோட நம்பிக்கையை விட என்னோட அதுல இருந்து நான் விடுதலை அடைகிறதுக்காக பிரதர் அவ்வளோ அவங்களோட ஜெபத்துல அவங்க நம்பிக்கைய வச்சு பண்ணியிருக்காங்க. அவங்க நம்பிக்கையினால பண்ணின ஜெபத்தினால எனக்கு பெரிய ஒரு விடுதலை கிடைச்சது. இதுக்கு நான் எவ்வளவு வேணாலும் கொடுக்குவேன். ஏன்னா நான் மத்த பாவங்கள் சின்ன சின்ன பிரதர் சொல்றாங்கல்ல மன்னிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிடுவேன். இது நிறைய பேர் கஷ்டப்படுற ஒரு விஷயம். ஆனா அதை நான் ஈஸியா பண்ணிடுவேன். ஆனா என்னால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அதைத்தான் சாட்சியா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் கரங்களை தட்டி அந்த சகோதரிக்காக
நன்றி சொல்வோமா? பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவர் உங்களை முற்றிலுமாக மாற்றி இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று அவருடைய பிள்ளையா உங்களை மாத்தி இருக்கிறார். ரோமையர் 6:22 சொல்லுவது போல இனிமேல் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று இயேசுவுக்கு அடிமையாகி விட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு என்ற அந்த இறை வார்த்தைக்குள்ளாக நீங்கள் முற்றிலுமாக சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாவத்திலிருந்து வெளிவந்து இயேசுவுக்கு அடிமையாகி விட்டீர்கள். இன்னைக்கு கூட பிரதர் மெசேஜ் எடுக்கும்போது அந்த இறை வார்த்தை சொன்னாங்க. அந்த இறை வார்த்தையின்படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவுக்கு அடிமை ஆகிட்டோம். அதே மாதிரி நீங்களும் இயேசுவுக்கு அடிமை ஆயிட்டீங்க சிஸ்டர். இனிமே அந்த பாவத்தை பத்தி நினைக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் முற்றிலுமாக உங்களை சுகம் கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். இறை வார்த்தையை வாசிங்க, சிந்திங்க, தியானிங்க. பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். ஓகே ஓகே பிரதர், தேங்க். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? பிரைஸ் அலாட் பிரதர். பிரைஸ் அலாட் சிஸ்டர். பிரதர், இது செய்தி கொடுக்கும்போது குறை சொல்லக்கூடாது தலைவர்கள் எல்லாம் அப்படி சொன்னாங்களா, அந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் தொட்டுச்சு. இந்த தலைவர்கள் இந்த ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்லாம் நாங்க ஜெபித்திருக்கோம். ஆனா மக்களுடைய சந்தேகப்படாம இருக்குது அப்படின்னுக்காக ரொம்ப இதா இருந்துச்சு. அதனால ரொம்ப குறை சொல்லக்கூடாது உணர்த்தப்பட்டேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அதுக்காக ஆண்டவர்கிட்ட பொறுப்பு கேட்கிறேன். இறை வார்த்தை என்ன சொல்லுதுன்னா சிஸ்டர், எந்த தலைவர்கள் எவ்வாறு இருந்தாலும் அவர்களை நானே தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு இறை வார்த்தை சொல்லுது. அவர்களை குறை சொல்வதும் பழி வாங்குவதும் எனக்கே உரியதுன்னு கடவுள் சொல்றாரு இறை வார்த்தையில. நீங்க அதை செய்வேன்னா நான் பார்த்து கொள்கிறேன். இறை வார்த்தை அப்படியே இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் நாங்க வாசிக்கும் போது பிரதர் பயிற்சி எங்களுக்கு அதை கொடுக்கும் போதெல்லாம் அந்த இறை வார்த்தை எல்லாம் சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரிதான் நீங்களும் இன்றைக்கு அந்த இறை வார்த்தையின் வழியாக தொடப்பட்டிருக்கிறீங்க. நீங்க இன்னும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுடைய சேர்ந்தவர்களுக்கு அந்த இறை வார்த்தையை சொல்லுங்க. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இறை வார்த்தை இந்த சகோதரியை தொட்டு அவர்களுக்கு அந்த ஒரு சிறிய சிறிய அந்த 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 ஜபம் இது மாதிரிதான் இருக்கணுங்கிறதுல இருந்து வெளியில வந்ததுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. இறை வார்த்தையை கூர்ந்து கவனித்து படித்து இறை வார்த்தை அப்படிதான் சொல்லுது. ஓகே, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். மற்றவங்களுக்கு நீங்க இந்த கற்றுக்கொண்ட இந்த இறை வார்த்தையின்படி தலைவர்களை அப்படி சொல்லக்கூடாதுங்கிறத கற்றுக் கொடுங்க. ஓகே, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். அந்த அரசியல் சாதாரண குடும்பங்கள்ல இருக்கிறவங்கள அந்த குறை சொல்லாம இருக்கிறத செய்தி வேலைகள்ல கேட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அதாவது ஏற்கனவே ஒரு 10-20 தடவை இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களையா இருந்தா கூட நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி பண்ணிட்டு இருக்க முன்னாலாம் எப்ப பார்த்தாலும் சொல்றது. இப்ப வார்த்தைகளை கேட்ட பிறகு அதை நிப்பாட்டிருக்கோம். ஆனா இந்த நாட்டு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அவர்களையும் நம்ம சொல்லக்கூடாது. கடவுளேதான் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கிறத கேட்டு ஆவியானவர் இன்னைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ பிரதர். அதுக்காக ரோமர் 13வது அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா அந்த 13வது அதிகாரம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட் பிரதர். அந்த இறை வார்த்தை எந்த இடத்துல இருக்குது பிரதர்? ரோமர் 13வது அதிகாரம் நான் நினைக்கிறேன். அந்த அதிகாரம் ஃபுல்லாவே அப்படிதான் வரும். அந்த தலைவர்களை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அதுல வரும்னு நினைக்கிறேன். ரோமர் 13வது அதிகாரத்துலதான் சிஸ்டர் அது இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிதல்னே அந்த இறை வார்த்தையினுடைய தலைப்பே இருக்கு பாருங்க. ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லாரும் பணிந்திருங்கள், ஏனெனில் கடவுளிடமிருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை. இப்பொழுது ஆட்சி பொறுப்புகளை கடவுளே ஏற்படுத்தினார் அப்படின்னு இருக்கு பாருங்க. சோ அந்த அதிகாரம் ஃபுல்லாவே படிச்சு பாத்தீங்கன்னா அது அப்படிதான் இருக்கும்.
அந்த இறை வார்த்தை அந்த அதிகாரத்துல தான் வருது சிஸ்டர். அது ஃபுல்லா படிச்சு பாருங்க. முத வார்த்தையே பாருங்களேன். முத வசனத்தை பிரதர் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க பாருங்க. பாக்குறீங்களா? ஆமாங்க பிரதர், பாக்குறேன் பிரதர். முத இறை வார்த்தையே அப்படிதான் இருக்கு பாருங்க. ஓகே, அதுல அந்த அதிகாரம் ஃபுல்லாவே படிங்க சிஸ்டர். அதுல எல்லாமே அப்படிதான் இருக்கு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ நீங்க பிரதர். கேட்ட கேள்விக்கு அப்போ ஆன்சர் அதுல இருக்கு. ஆமா ஓகே ஆமா ஓகே, பிரதர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் அதே லார்ட். போல இந்த ஃபர்ஸ்ட் சாட்சி சொல்லும்போது ஒரு குழந்தையுடைய உடல் சுகத்திற்காக இறை வார்த்தை அறிக்கையிட்டேன்னு சொன்னாங்கல்ல அந்த சகோதரி. எஸ்ஐயா அந்த இறை வார்த்தை வேணும் பிரதர். எஸ்ஐயா அது தெரியலையே யாரு சொன்னது அது. அதாவது ஒரு குழந்தை, ஏன்னா சேம் என்னுடைய தங்கச்சி குழந்தை கேன்சர்னால பாதிக்கப்பட்டு தலையில கேன்சர் கட்டி ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு இப்ப ஆண்டவருடைய கிருபையினால இறக்கத்தினாலையும் சுத்தமாகியிருக்கா. ஆனா சேம் சகோதரி சொன்ன மேரி அபிஷா தான் அந்த இறை வார்த்தை ஏதோ படிச்சேன்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இறை வார்த்தை சொல்றீங்களா? எது பிரதர் சொல்லுங்க பிரதர்? கேக்கல பிரதர். எஸ்ஐயா 38:16. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். 38:16 குறிச்சுக்கோங்க. ஓகே, தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். தொடர்ந்து ஜெபிங்க. இதுவரை நம்ம அந்த அதிகாரிகளுக்கு மேல ஏதாவது நம்ம வருத்தங்கள் அதுக்கு தவறா நினைச்சிருந்தோம்னா அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு பிரதர் சொன்ன மாதிரி ஜெபிக்கணும். எல்லாருமே அந்த தவறு பண்ணியிருக்கிறோம். நானாகட்டும் நீங்களாகட்டும் எல்லாருமே அப்படிதான் இருந்திருக்கிறோம். இப்ப இந்த பயிற்சி இந்த இறை வார்த்தை வாசித்ததுக்கு அப்புறம் தான் நாமளும் எல்லாருமே நீங்களும் நானும் மாறி இருக்கிறோம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். Glory to Jesus, glory to Jesus. வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? Anybody else? சாட்சி? Praise the Lord, brother. Praise the Lord, brother. நேத்து நானும் என் ஃப்ரெண்டு சர்ச்சுக்கு போயிருந்தோம் பிரதர். அங்க அவங்க ஃபுல் டே என் கூட தான் இருந்தாங்க. நான் அருங்கோட ஜபையில போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமா அவங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. நாங்க நல்லா ஜபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா சடன்லி நான் அப்படி கண்ணு முழிச்சு பார்த்தேன். முன்னாடி கண்ணாடி இருக்குது, ரிஃப்ளெக்ஷன், அது விண்டோட ரிஃப்ளெக்ஷன்ல நான் அவங்க முகத்தை பாக்குறேன். அது எனக்கு தனியா ஒரு வித்தியாசமா ஒரு பிரைட்னஸ், ஒரு பியூட்டிஃபுல், அப்படியே ஃபேஸ் சேஞ்ச் ஆனது மாதிரி தெரிஞ்சிச்சு பிரதர் எனக்கு. அப்ப நான் யோசிச்சேன், இது அவங்க தானா, என் ஃப்ரெண்டு தானா, இல்லாட்டி வேற யாருவா? மறுபடியும் கண்ணை நல்லா தொடச்சு பாக்குறேன். அவங்க அவ்வளவு பிரைட்டா, அவ்வளவு டிஃப்ரெண்டா, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க பிரதர். அப்ப இது எனக்கு இது 6 மாசத்துக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்திருக்கேன். அப்பயும் அவங்க ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப ஃபேரா, ரொம்ப பிரைட்டா இருந்தாங்க. நான் அப்படின்னு சொன்னாதுன்னா, நீங்க ப்ரேயர் பண்ணும்போது டிஃப்ரெண்டா இருக்கீங்க, வெளியே வந்தா டிஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னு கூட நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். நேத்து நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் உங்களை பார்த்தேன், கண்ணாடியில பார்த்தேன், நீங்க பக்கத்துலதான் நிக்கிறீங்க, ஆனா நான் உங்களை கண்ணாடியில நான் பார்த்தேன், உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் அது நீங்க ரொம்ப பிரைட்டா, ரொம்ப ஃபேரா, டிஃப்ரெண்டா இருந்தீங்க. மேபி ஆண்டவருக்குள்ள நீங்க இருக்கும்போது அது எனக்கு கண்ணுல எனக்கு காமிச்சிருக்காரு. நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தா நம்ம எவ்வளவு அழகா இருக்கிறோம் அப்படின்ட்டு ஏசப்பா எனக்கு காமிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் பிரதர். தேங்க்யூ டு ஜீசஸ். அந்த ஒளி எனக்கு காமிச்சதுக்காக கொடான கொடி நன்றி. தேங்க்யூ மை லார்ட். Praise the Lord, praise the Lord. Glory to Praise the Jesus, Lord. glory to Jesus. Glory to Jesus. Thank you. நம்ம இயேசுவோடு இணைந்து தியானித்து ஜெபிக்கும் பொழுது ஜீசஸ் நம்ம கூடவே நம்ம பக்கத்துல இருக்கிறார். எங்க உட்கார்ந்து நம்ம ஜெபிச்சோம்னாலும் சரிங்களா, அதை எத்தனை பேர் நம்ம உணர்ந்திருக்கிறோம்? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அதே மாதிரிதான் அந்த ஒரு உணர்வு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நம்ம கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஷூர் பிரதர், ஷூர். நான் கண்டிப்பா தேங்க்யூ ஜீசஸ். வேற யாராவது சாட்சி? சாட்சி இல்லைன்னா நம்ம ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். டொமினிக் பிரதர்.